மக்கா முழம் போட்டே மாறி கொழுந்து கபத்தில மாட்டி புடிச்சு பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா. Hello, வணக்கம் and welcome. இது விடியம் for the joy of cooking மற்றும் GR வினை வழங்கும் Cook with Komali season 4. Powered by Shakti Masala Ranjan product, Gold winner, Kohler மற்றும் KAG tiles. Co-presented by Prisma Leggings and Underwear, Severan 710 waterproof ply மற்றும் Sangeeta Mobiles. Ticket to finale way. இந்த 5 பேர்ல யாரு ஃபைனல் போறீங்க தெரிஞ்சிரும். 5 4 2 1 debut. And the winner is Kiran and Qureshi. பெருமைக்குரிய 2 கிரிக்கெட்டர்ஸ் வந்திருக்காங்க. வெங்கடேஷ் ஐயர் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. இதுதான் ஆக்சுவலி எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க, அதுல நாங்களும் ஒருத்தங்க. Who is the black sheep? என்ன தெரியாது பையா, யாருக்குமே தமிழ் தெரியாது, எனக்கு தான் தமிழ் தெரியும். எனக்கும் நல்ல தமிழ் தெரியும். இன்னைக்கு உங்களுக்கான மெயின் டாஸ்க் எப்படி அமைய போகுது? இந்த மெயின் டாஸ்க் சேலஞ்சே இவங்க தான். இன்னைக்கு உங்களுக்கான சேலஞ்ச் தாபா சேலஞ்ச். தாபா சேலஞ்ச் தான் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சரி. 2 சைடு வச்சிருக்கோம். யாருக்கு வெஜிடேரியன் கிடைக்க போகுது, யாருக்கு நான் வெஜிடேரியன் கிடைக்க போகுது, நீங்க டிசைட் பண்ண போறீங்க. இந்த தாபா சேலஞ்ச் சொல்லும்போது டோட்டலி டிபிக்கலி இட்ஸ் கோயிங் டு பி a நார்த் இந்தியன் டிஷஸ் தான். ஓகே, சோ நம்ம வெஜிடேரியன் யாருக்கு நான் வெஜிடேரியன் யாருக்குன்னு பார்த்தலாமா? அந்த பொருள்கள் இதோ. வெஜ் நான் வெஜ் 2 டிஃபரண்ட் இருக்கா? ஓ மை காட். என்ன ஷெஃப், வித்தியாசமா ஒரு டப்பா இருக்கு. போடாத. இது உள்ளார 2 கலர் பால் இருக்கு. ஒன்னு கிரீன் பால், ஒன்னு ரெட் பால். கிரீன் பால் வந்தா வெஜிடேரியன் சமைக்க போறீங்க, ரெட் பால் வந்தா நான்வெஜ் சமைக்க போறீங்க. உங்களுக்கான டாபிக்கை சூஸ் பண்றதுக்கு நம்ம முதல்ல யாரை கூப்பிட போறோம்ப்பா? சிவாங்கி அண்ட் சுனிதா வாங்க. வெஜ்ஜா நான் வெஜ் வேணுமா உங்களுக்கு? என்ன வேணும்? இதெல்லாம் ஒரு பதில. என்ன வேணும்? வெஜ்ஜி. வெஜ்ஜா? நான் சுனிதா வெஜ் சொல்லிட்டா? இந்த ஆனா உனக்கு நான்வெஜ் தானே தேவை. அவங்கள பத்தி நமக்கு என்ன? நான்வெஜ் எனக்கு நான் வெஜ். ஓகே, இந்த புடி. உங்களுக்கு வந்திருக்கிறது மக்கள் தான் மேல பார்க்கணும். நல்ல டின்னர் கிடைக்கும். சுனிதா அண்ட் சிவாங்கிக்கு வந்திருக்குது நான் வெஜ். என்னம்மா ரெட் பால் ரெட் கலர்ல மூக்கா மாறிடுச்சு, என்னாச்சு? சிவாங்கி மத்த நாள் மாதிரி இல்ல, இன்னைக்கு நான் உனக்கு மாத்தி விடுறேன். தைரியமா வெஜ் தான் இன்னைக்கு. நான் நிறைய வாட்டி உனக்கு பாவம் பண்ணிட்டேன், அந்த பாவத்தை இன்னைக்கு நான் வந்து அடுத்த நம்ம கூப்பிட போறது மைம் கோபி அண்ட் ஜிபி புத்து வாங்க. கட்ட விட மாட்டேன். முடியலப்பா. அண்ணா உங்களுக்கு என்ன வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? நான்வெஜ் தம்பி. நான்வெஜ் Non-veg தான். தான். பேருக்கு ஏத்தாப்ல நான்வெஜ் நாயனுக்கு நான்வெஜ் கொடுக்க போறேன். வாங்க வந்து எடுங்க, வெஜ் தான் வரும். மாத்த வேணாம் நான் சொல்றாங்க. ஐயோ வெஜிடேரியன். போச்சா வெஜ். வெஜிடேரியன். நான் அப்படி உத்தர வாங்குறேன். மூஞ்சி சரியில்லையே. அப்பா என் மூஞ்சி அப்படிதான் இருக்குப்பா. தேங்க்யூ. விசித்ரா அண்ட் மோனிஷா வாங்க. விசித்ரா உங்களுக்கு வெஜிடேரியன் நான் வெஜ். நான் வெஜ். நான் வெஜ் பா. பாப்பா என்ன கேட்டீங்களா? நான் வெஜ். ஐயோ பார் பார்த்துட்டு இருக்காங்க. நான் பாவம் தங்கச்சி வந்து நான்வெஜ் செய்ய வேணும்னு பாக்குறேன். அவளுக்கு கஷ்டம் இல்ல அது. முட்டையே தொட மாட்டா. பாகக்காயெல்லாம் கொடுத்துட்டோம். எங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கு, சோ அதனால அதை நாங்க இன்னைக்கு ஒண்ணு இருக்கு எனக்கு. என் வாழைக்காய் அன்னைக்கு ஒரு நாள் மாத்தி விட்டா. கிறிஸ்டியன் புகழ் வாங்க. உனக்கு என்ன வேணும்? செல்லம் என்ன கலர் வேணும்? எட்ரா தம்பி வெஜ். எட்ரா தம்பி, இந்த வார்த்தையை பிச்சு எடுத்துருவேன். எட்ரா தம்பி எட்ரா அக்கான்னு. உனக்கு என்ன பண்ண, வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? வெஜ் தானே, ரைட் ஓகே. அரே பையா, வெஜ் எடுத்துரு பையா. எப்படி நீ தப்பா தான் இருப்ப. நீயே உங்க கையில பிடிச்சு பாரு. நான் வெஜ்ஜா? என்ன இருக்கு? என்ன இருக்கு? டேய் 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 டேய். நீ அப்பா நீ இருக்கு பாத்தியா? அடி அவருக்கு. ஒரு சொல்லிவும் சேட்டா அடங்கல பாத்தியா? ஏய் முட்டை புத்தி, உன்னை நசுக்காம வர மாட்டேன். இப்ப எப்படி மாத்திரம் பாரு. ஐயா எங்களுக்கு மாத்திராதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் நாங்க நான்வெஜ் செய்யணுங்க. ஆமா, என்ன புது புது ஐட்டமா போட்டுக்கிட்டு இருக்க? இப்ப சிருஷ்டிக்காக காலில் விழுந்தியே, அந்த அட்வான்டேஜ் சிருஷ்டிக்கு யூஸ் பண்ணுவியா இல்ல தங்கச்சிக்கு யூஸ் பண்ணுவியா? இவன் கேந்து நீ கேந்து பாப்பா.
நீ கேட்டிக்கோ. அப்படி எனக்கு வேணாம், என் தங்கச்சிக்கு வெஜ்ஜ மாத்தி விடுங்க. எனக்கு கோமாளி வேண்டாம். நீ எனக்கு வேண்டாம். நான் எப்போ உங்க கூட வரேன் வேணான்றேன். கிரண் அண்ட் குரேஷி வாங்க. பிரேம்ஜியா அட்வான்டேஜ் வின்னர் கிரண். உங்களுக்கு வெஜிடேரியன் வேணுமா நான் வெஜ் வேணுமா? எதுவாக இருந்தாலும் ஓகேப்பா. ஓ அப்படியா? அப்படிதான் சொன்னாரு, ஆனா சமைச்சாதான் தெரியும். வெஜிடேரியன் இருங்க, பிரிக்கவே இல்லை. நான் பார்த்தா தெரியும் எனக்கு. எது இருந்தாலும் பரவாயில்ல. வெஜிடேரியன். யாரா ஒரு டீமுக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு நீங்க மாத்தி விடுறதுக்கு உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெஜிடேரியன் பேபி அதுக்கு நான் வெஜிடேரியன் வந்திருக்கு. அதுக்கு நான்வெஜ் வந்திருக்குல்ல, ஆனா அது வெஜிடேரியன் பேபி இல்ல, அது நான்வெஜ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து. அப்படியா? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன், ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்குல்ல. அப்ப தங்கச்சி நான் உனக்கு மாத்தி விட்டே ஆகும். ஒருத்தங்க நான்வெஜ் கேட்டாங்க, இது வெஜ் கேட்டாங்க. என்ன அது இருக்காங்க. என்ன நீயே இது அப்படின்ற? நான்வெஜ்ஜே வந்து நான்வெஜ் கேட்டாங்க, ஆனா நான்வெஜ் அவங்க வந்துச்சு. சும்மா மாத்தி உள்டா கேக்குறாங்க, நம்ம மாத்துவோன்ட்டு. நீங்க இதை சாக்க வச்சு நாங்க வேற லெவல்ல ப்ரிப்பேர்ல வந்திருக்கோம். நான்வெஜ் வெஜ்ஜுக்கு மாத்தி விட்டு அப்புறம் நாங்க டைட்டில் போயிட்டோம், இது போயிட்டோம்னா அப்புறம் என்னைய பொறுப்பு கிடையாது. சரி, அப்ப அவங்கள மாத்த வேணாம், ஹெவியா பண்றான். உனக்கு நான் இருக்கா ஒரு நாள் மாமூல் வாங்கி பிரியாணி சாப்பிட்டப்ப லெக் பீஸ் பூரா நீ தின்னுபிட்டு எனக்கு குஸ்கா மட்டும் கொடுத்த. அன்னைக்கு என்ன பண்ணாவ? அன்னைக்கு என்ன பண்ண? நான் வின் பண்ணவங்க கிட்ட. ஆமா, என்னமோ அதான் நீ பண்ணு. சேர் போடு சார். நான் எடுத்துட்டு வரேன். அட நான் ஐயோ டேய் வேணாம்டா. இல்ல, நான் பிளாஸ்டிக் சேர்ல தான் உட்காருவேன், இது கொஞ்சம் இடுப்பு வலிக்கும். பிளாஸ்டிக் சேரா? ஐயோ சார், பிளாஸ்டிக் சேர் இல்லையா சார்? சாரி சார். ஐயோ இப்ப வேணுமா? ஓவரா மூவ்மெண்ட் போடுறாரு. எடுத்து எதுல உட்காரமா நீங்க ஒரு சரி, சீக்கிரமா யாரா ஒருத்தருக்கு மாத்துங்க. ஒருத்தருக்கு தானே. ஆமா. வழக்கம் போல அவன் பேச்சை கட்டி இறங்கிருக்கான். ஐயோ கிடைச்சானே, நான் எப்படி சமாளிப்பேன்? நீ சொல்லு, யாருக்கு மாத்தலாம்? யாருக்கு மாத்தி விடலாம்? நான் அட்வான்டேஜ் கேக்குறப்பா. அப்ப நாங்க உனக்கு மாத்தி விட்டா ஓகே. எல்லாம் சொன்னா அண்ணா. சரி ஓகே. என் குக்கோட டிஷன் தான் இதுல நான் வந்து தலையேனா இது ரொம்ப போட்டி இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சு. செஃப் பரவாயில்ல, ஒரு வெஜிடேரியன் பொண்ணு ப்ரிப்பேர்டா வந்தாலும் அவ நான்வெஜ் பண்ணா நல்லா இருக்கும்னா அவ பண்ணிட்டு போட்டுமே. பண்ணிட்டு போட்டுமே. இந்த நல்ல மனசு இருக்கிறதுனால தானே நீங்க லாஸ்ட் வாட்டி எலிமினேஷன் ending. நல்ல மனசு இருக்குது. பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சத பண்ணுங்க. எனக்கு வந்து சுஷிக்கு வந்து நான் வெஜிடேரியன் வந்திருக்கு இல்ல. அது வெஜிடேரியன் வேணும் கல்த்தி நிக்குது. அப்படியா? அட்வான்டேஜ் ஆன அப்புறமா. ஐயா நீங்க வந்து ஜட்ஜுவா இதுவா? சரி, இப்போ என்னன்னா செஃப் இப்ப அவருக்கு போய் காலம். எது வேணா பண்ணுவேன். எது வேணா பண்ணணும். அப்ப எங்களுக்கு சமையல் நீங்களும் பண்ணிடுங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அஞ்சு கவுண்ட் பண்றோம், அதுக்குள்ள யாரோ கொடுத்துருங்க. 5 4 3 2 1. நீலாம் நல்லா இருப்ப சாமி. இந்த செட்டுல இருந்து எத்தனை செட் இந்த பிளேட்டை கேட்டு ஆட்ட மாத்திரம் கேக்குறோம், வேற ஒண்ணும் கிடையாது. ஐயோ அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். இல்ல சும்மா சொன்னோம். அவங்களுக்கு என்ன ஓகேவா? ஓகே, அவங்களுக்கு மாத்திரம். சுஷ்டிக்கு நான்வெஜ் வந்திருக்கு, அதை மாத்தி வெஜிடேரியன் மாத்திருக்காங்க. ஓகே, நீங்க காம்படிஷனை ஈஸி பண்ணி கொடுத்துருக்கீங்க. Hopefully it will help you. இல்ல இவங்க அதை டிஃபிகல்ட் பண்ணி கொடுப்பாங்க அவங்க குக்கிங் மூலம். ஓகே, கெட் பேக் டு டேபிள் ப்ளீஸ் ஆல் ஆஃப் யூ. இது ஒரு டிக்கெட் டு ஃபினாலே வீக் அப்படினா ஹிண்ட்ரன்ஸ் பெருசா இருக்கணும்ல. சோ செஃப், இன்னைக்கு உங்களுக்கான ஹிண்ட்ரன்ஸ் என்னவா இருக்க போகுது? டிக்கெட் டு ஃபினாலேன்னு சொல்லும்போது இந்த ஹிண்ட்ரன்ஸும் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அதுக்கு ஒரு செட் ஆஃப் பொருள் வச்சிருக்கோம். அந்த பொருள் இதோ. என்ன ஷெஃப், ஏதோ ஹிண்ட்ரன்ஸ் நீங்க நடுவுல ஏதோ செவரு கட்டுறீங்க? ஒண்ணும் இல்ல, இது வந்து குக்குக்கும் கோமாளிக்கும் 2 கிச்சன் கொடுக்கும். 2 சைடும் கிச்சன் கொடுத்துட்டு அவங்க வந்து பிரிச்சிடும். கோமாளி இந்த சைடு இருப்பீங்க, குக்கிங் இந்த சைடு இருப்பாங்க. குக்குக்கு எதிரில் ஒரு மானிட்டர் இருக்கும், அந்த மானிட்டரை பார்த்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, எல்லா டேபிளுக்கும் திரைகள் அனுப்பப்படட்டும். குக்ஸ் எல்லாம் இந்த பக்கம் வந்துருங்க. குக்குங்க வாங்க. இந்த 50 நிமிஷம் டியூரேஷன்ல ஏதாவது ஒரு 5 நிமிஷம் நீங்க எங்களுக்கு வந்து ஹைஃபை கொடுத்துட்டு குக்ஸ் வந்து உங்க ஒர்க் ஸ்டேஷனுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, அட்வான்டேஜ் வின் பண்ணவங்களுக்கு வந்து அந்த 5 நிமிஷம் வந்து 10 நிமிஷமா கிடைக்கும். அவ்வளவுதான். செஃப் மொத்தமாவே அவங்க தான் சமைக்கணுமா? நாங்க லாஸ்ட்ல போய் மொத்தமா அவங்க தான் சமைக்கணும். சூப்பர் சார். நீங்க இங்க இருக்கிற மானிட்டரை பார்த்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுங்க. இந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ் கூட கிடையாது. லாஸ்ட் 10 மினிட்ஸ் 2 பேரும் சேர்ந்து சமைக்கலாம். ஓகே ஓகே. இப்ப நாங்க ஃபுல்லா பண்ணிடுவோம், அவங்க டிக்கெட் ஃபினாலே போயிடுவாங்க. ரைட், ஓகே. எங்களுக்கு 150 ரூபாய் பேட்டா கொடுப்பீங்க, நாங்க கேப் போட்டு போவோம். குக்கு வித் கோமாளி. ஓகே, இன்னைக்கு வந்து நீங்க மெயின் டிஷ் பண்ண எல்லாம் ஹாப்பியா இருப்பீங்கன்னு தெரியும். அதை கூட்டுறதுக்காக இன்னைக்கு இன்னொரு டிஷ் பண்ண போறீங்க. அதுக்கான மெயின் இன்கிரிடியன்ட் இதோ. சோ இதோ உங்க முன்னாடி நீங்க இன்னைக்கு பண்ண போற 2வது டிஷ். நீங்க எதை வச்சு பண்ண போறீங்க அப்படின்னா GRB நெய் மணல் மணலாய்.
கண்டிப்பா அதாவது வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல வந்து நம்ம அம்மா வந்து நமக்காக நிறைய ஸ்வீட்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, நிறைய டிஷ்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ்ஷை இந்த ஜிஆர்பி நெய் யூஸ் பண்ணி நீங்க சூப்பரா ரீக்ரியேட் பண்ண போறீங்க. ஆக மொத்தம் நீங்க செய்ய போறது ஒரு டிஷ் இல்ல 2 டிஷ், ஒரு மெயின் டிஷ், ஒரு டெசர்ட் பண்ண போறீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து அண்ட் இப்பதான் ரீசெண்டா பார்த்தனா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரவுண்ட் வேற போச்சு. பட் அதுல வந்து எல்லா குக்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி வந்தாங்க. பட் கோமாளி நீங்க யாரையும் கூட்டு வரலையே. பட் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம கோமாளிகள்ல ஒரு கோமாளிக்காக அவங்க வீட்ல இருந்து ஒரு ஏவி அனுப்பியிருக்காங்க. அது யாரு என்ன அனுப்பியிருக்காங்கன்றத இந்த வீடியோல பார்த்துலாம். மோனிக்கு வந்து இந்த ஸ்வீட் தான் ரொம்ப பிடிக்கும். குலோப் ஜாமுன் தான் அடிக்கடி கேட்பா. சின்னதுலேருந்தே வந்து மோனிக்கு குலோப் ஜாமுன் தான் செஞ்சு கொடுப்போம். அவள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கா, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா. பி ஹாப்பி. மோனிஷா so cute. So proud of you. சொல்லுங்க மோனிஷா. அண்ணா எவ்வளவு ஒரு அழகான ஒரு வீடியோ. ஆமா. அதுவும் வந்து ஸ்வீட்டை பத்தி அம்மா சொல்லும்போது அதுவும் சின்ன வயசுல இருந்தே இதான் உனக்கு பண்ணி கொடுத்துருக்கேன்னு வேற சொல்லிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் அதுதான் சின்ன வயசுல இருந்தே. இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்வீட் மெமரிஸ்லாம் தோணுது. சூப்பர். இன்னைக்கு வந்து இதே மாதிரி உனக்கு நிறைய ஸ்வீட்டான விஷயம் காத்துட்டு இருக்கு. சோ இன்னைக்கு டே ஜாலியா கலக்கு. ஓகே. கோமாளிங்க வந்து குக் பண்ண போறாங்க. குக்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறாங்க. 15 minutes starts now. ஏலே சுஸ்தே புகுடு பேட்டரி லம்போ ஆனியன் டொமேட்டோ சுஸ்தே டொமேட்டோ மிர்ச்சி. ஏயா கத்துற? சுனிதா அக்கா சொல்லு ஃபர்ஸ்ட் ஐயோ சொல்லு இங்க இருக்கேன். கொரியாண்டர் லீஃப் அப்புறம் அங்க இருக்கிற மசாலா எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. கொஞ்சம் பக்கத்துல வா கேக்கல. அதுக்கு அப்புறம் ஐயோ எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. சொல்லு மைங்கோவிடே குரேசி கேக்குதா? அண்ணே ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருங்க. இவங்க எல்லாம் கத்திட்டு அடங்கிடுவாங்க. அப்ப நம்ம பேசுவோம். அதான் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். தக்காளி வெங்காயம் கிரீன் சில்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் எல்லா மசாலா எடுத்து வா. ஓகே. கோல்ட் கோல்டா கோல்ட் இல்ல கேடி கோல்ட். ஐயோ தயிர் ஓகே கோல்ட் ஓகே மரியாதை 4 வெங்காயம் 3 தக்காளி லெமன் ஜிஞ்சர் garlic இங்க இதுங்க எல்லாம் கத்துறத கேட்டு லெமன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போதும். முதல்ல ஒரு 1 லிட்டர் பாலையும் காய்ச்சி வைங்க. குடிச்சு கத்துவோம் வாங்க. ஐயோ அண்ணா இப்ப மறந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு கேட்காத தூரத்துல இருந்து ஒருத்தங்க பேசுவாங்க கிரவுண்ட்ல. இல்ல எப்படி நீங்க பேசிப்பீங்க? எதுவுமே கேட்காது. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் திட்டு தான் விழும். அங்க பாத்துட்டு இருந்தேன், இங்க பாத்துட்டு இருந்தேன். ஆனா கேப்டன் வந்து கை காட்டிட்டே இருப்பாரு. கிரவுட் சத்தத்துல ஒண்ணுமே கேட்காது. கிரவுட்ல பொண்ணுங்கலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஓ ஹலோ ஆஃப்டர் டிவி இப்படி வந்து சிக்கிருக்கேன் பாத்தியாப்பா. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா குக்கூத்தி கோமாளின்னு ஷோ வச்சுறாங்க. வச்சுட்டு டைட்டில் அவங்க அடிச்சிட்டு இருந்த போஸ்ட் கொடுப்பாங்க. நம்ம ஓரமா கை கட்டி நிப்போம். புகழ் சில டைம்ல நம்ம எடுத்துட்டு இருப்போம். சில பேர் நம்ம எடுக்கிறீங்க எடுப்பாங்க. செருப்பு எடுத்து அடிப்பம் பாரு. இந்த விளையாட்டு தளத்தை எல்லாம் வீட்டுல மூட்டை கட்டி வச்சுட்டு வரப்பா. புகழ் பன்னீர் எங்க இருக்கு? புகழ் பன்னீர் இவங்க குமார் கூட வெளில போயிருக்காங்க. உங்க நல்ல நேரம் குணம் மாறக்குள்ள கிளம்பிருங்க. ஆமா எங்க என் குக்கு எங்க என் கோமாளி? பிபி மாத்திரை வாங்கி கொடுத்துருக்கலாம். வேற என்னது மறந்துட்டியா? ஒரு பிபி மாத்திரையை வாங்கி போட்டு வச்சுக்கேன். பிரஷர் கம்மியா இருக்கும். ஐயா அவளும் மறந்துட்டு எனக்கு. இந்த பொண்ணு பக்கத்துல இருந்து கத்தனால யாருக்கும் புரியாது. இங்க இருந்து எப்படி கத்தி யாருக்கு புரிய போகுது? கண்டா நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். உனக்கு த்ரோட் போயிடும்ல. நடிக்காதடா. பாருங்க இந்த பாருங்க ஆளு என்ன ஆளு பாருங்க இப்படி இருக்கா என்ன நம்ம 2 பேருக்கு வேலை இருக்காது. ஏன்னா அவங்க 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. யார்கிட்டயே பேசிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் ஸ்வீட்ல? என்ன சமைக்க போறீங்க? அது தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? ஏய் புகழ் ஏய் என்ன பையன்? ஏய் பையன் நீ போடா அந்த காபி ஃபர்ஸ்ட் ட்ராலில என்ன எடுத்து வந்திருக்க? நாங்க ஒரு டீம் மீட்டிங் போயிட்டு இருக்கு. தேவையில்லாத வார்த்தைகளை விடாத. அம்மா பையன் போடா. டேய் சுருஷ்டி செல்லோ கிரண் இருக்கீங்களா? இருக்கம்மா. அப்ப வெயிட் பண்ண சொன்னி 5 நிமிஷம். நம்ம இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்னடா பண்ண இப்ப? இது சிக்கன் இருக்குல சிக்கனே. சிக்கன் இருக்குல சிக்கனே. சிக்கன் இருக்குல சிக்கனே. ஆட என்னது? சிக்கன் இருக்குமா? சிக்கனே. தொண்டை ரொம்ப கவுதடா. சிக்கன் இருக்கு. லெமன் எடுத்துட்டு வந்தீங்களா? லெமன் லெமன் இருக்கு. ஓகே லெமன் ஒரே ஒரு வெஜ். இது லெமன் இருக்குல லெமன். ஆமா ஹாஃபா வெட்டாம குட்டி ஒரு பீஸ் வெட்டுங்க. ஓவர கண்ண கட்டுது. செல்லாம் தெரியுதா? ஏய் சம புகழ் சமனி. நான் இருக்குன்னு பாத்து. டேய் மசாலா காமி மசாலா. சரி செல்லோ விடு செல்லோ கிடவை
இல்ல தலைவருங்க இதோ வந்துட்டேன். தலைவரே தம்பி வாங்க. அண்ணே தூத்துக்குடியில நிறைய பேர் பேசுனாங்க. அப்படியா? உங்க கட்சியில சேர சொன்னாங்க. கட்சியில கட்சி வேற நடத்துறானே. பெரிய கட்சி நடத்துற. சார் ஆண்ட்ரி என்ன மிஸ் பண்றீங்களா இல்லையா? ஐயோ ஆண்டி இந்த தம்பி போக வச்சிட்டாங்க. நானே. எல்லாரும் இந்த ஆண்டி அனுப்பிட்டீங்க எனக்கு. ஏய் சிஸ்டர் செல்லோ சொல்லு சரிதா சபா செல்லோ சூப்பர். பாருங்க ஒரு மனுஷன் என்னன்னே தெரியாம அப்படி சைலண்டா மாட்டிக்கிட்டான். இந்த லைனை கிராஸ் பண்றீங்க நீங்க. இந்த லைனை கிராஸ் பண்றீங்க. இந்த லைனை கிராஸ் பண்றீங்க. இந்த லைன் நீங்க கிராஸ் பண்றீங்க. தள்ளி போங்க பின்னாடி. ஆன் டைரக்டர் ஏமாத்தப்படு. இன்னும் பின்னாடி. டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. செல்லோ டொமேட்டோ இருக்குல்ல மிக்ஸில போடு மிக்ஸில. புரியல. மிக்ஸில டொமேட்டோ போடு. பியூரி ஐ வாண்ட் பியூரி. ஏய் சாரி அவனுக்கு எதுவுமே கேட்கல. டொமேட்டோல மிக்ஸில போட்டு அரி. வெங்காயம் போட சொல்றாங்க. வெங்காயமா? ஐயா யாரு ஹெல்ப் பண்றது? ஏய் சொன்னத செய் அத நான் பாத்துக்கறேன். தக்காளி மட்டும் அரைக்கணுமா அண்ணா? தக்காளி மட்டும் அரைக்கணுமா? ஆமா. வெங்காயம் அரேடா கட் பண்ணுடா. அதை கட் பண்ணி சின்ன சாப்ஸா. யாமா பின்னே. பேபி சாப்ஸ் நான் கேக்குறான். இவ்வளவா எவ்வளவா? அம்மையா என் கைய கூட பிடிச்சு சொல்லு தப்பு இல்ல. தப்பியா? இதோ பாரு. இத கிரீன் சில்லி இருக்கல அப்படி நடுவுல கட் பண்ணு. சரி போடா. ஒரு மாதிரி அருவருப்பா பண்ண மாதிரி இருந்துச்சு என் கையில. அவ பக்கத்துல இல்லாதது சந்தோஷமா இருக்கு. ஆனா அவ சொல்றது இங்க புரிய மாட்டேங்குது. எல்லாம் புரிஞ்ச மாதிரி அவன் பண்ணிட்டு இருக்கானே. என்ன புரிஞ்சது பண்ணிட்டு இருக்க? அப்படி வா. எப்படி வெங்காயம் தேவைப்படும் எல்லா டிஷ்ஷுக்கும், அதனால வெட்டி வச்சுட்டு இருக்கேன். இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன். காஞ்ச மிளகாய் எடுத்துக்கங்க. கான்ஃபிளவர் மாவா? மஸ்டர்ட் ஆயிலா? ஃப்ரெஷ் கிரீம். என்னது கிஸ் ஆயிலா? ஆசிட்ட வாங்கி மேல ஊத்தி கொண்டு முடிய உடனே. ஏமா உள்ள போறியாமா நீ? உள்ள வாரியா? உள்ள வாரியா? சுனிதாக்கா பண்ணுங்க. இல்ல ஜாமன் வரியா? அட இவர் வேற ஏன் நடுவுல வந்து பேசுறாரு? ஜீப் முத்தண்ணே. சுனிதாக்கா லெமன். சுனிதாக்கா இருமா மேரினேட் பண்ண விடுமா? ஓகே. ஏய் சுஷ்டி பொகுடோ 3 தக்காளி போதுமா? பொகுடோ தயிர் வேணும் தயிர். 3 தக்காளி போதுமாடி? ஆமா 3 தக்காளி போகட்டா. சரி நல்லா டாஸ்க் வைக்கிறீங்க யோசிச்சு பார்த்து. ஓமா நீங்க எல்லாம் நல்லா கேட்டுங்க. நான் இப்போ இதுல ஒரு சவுண்ட் பண்ண போறேன். 60 செகண்டுக்கு இந்த சவுண்ட் வந்த பிறகு கோமா நீங்க எல்லாம் குக்கிங் கிட்ட போயிட்டு டவுட் கேட்டு வந்துடலாம். 60 செகண்டுக்கு அப்புறம் திருப்பி அடிப்பேன். எல்லாம் திருப்பி இந்த பக்கம் வந்துடணும். இப்போ ஓட போறாங்க. கீழ பாப்பாடு இருக்கு அதெல்லாம் தண்ணில போடு. 1 மினிட் எல்லாம் 4 சரியா? நல்லா சோக் பண்ணிட்டு சைடுல அப்படியே பிளேட்ல வச்சிரு. ஓகே டுடே ஜூட். பாரு எங்கால காண பாரு. எங்க போன ஆள காண பாரு. எல்லாம் என்ன பரபரப்பா இருக்காங்க. கிரீன் சில்லி நாலா ஸ்லிட் பண்ணி ஒரே ஒரு சில்லி படிப்படியா கட் பண்ணுங்க. சரி. ஒரே சில்லி நாலா ஸ்லிட் பண்ணி 1 2 3 4. நோ தட் இஸ் ஸ்டாப்பிங். ஸ்லிட்டிங் படுத்துறாயா என்ன? இந்த மாதிரி கேவலமா போய் டவுட் கேட்டு தான் சமைக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. அப்படிலாம் பண்ணாதயா வந்து சேர்த்துறியா? ஏன்னா என் குக்கும் அந்த மாதிரி கிடையாது. ஏ குராச்சே வாயா சை அவன் கத்தினீங்க. 60 செகண்ட்ல 30 செகண்ட் இப்பவே போயிடுச்சியா? கப்புனு எஸ்கேப் போயிட்டா இரு அவனை வச்சுக்கிறேன். சில்லிஸ் 2 போட்டுடு. தக்காளியும் வந்து பெருசு பெருசா கட் பண்ணி கொஞ்சம் தண்ணியில வந்து பாயில் பண்ணு. பாயில் பண்ணணுமா? நார்மலுக்கு கிண்ணத்துல. இது என்ன செய்யற? நோ ஒன்லி புட். ஏய் என்ன அறிவு கேட்டவனே? அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல். செத்த நேரம் மரம் இருக்கும். இந்த இடத்தை விட்டு போறியாடா அப்ப? ஐ அம் வெரி சாரி நே. போடா நீ பண்ணுடா. உங்கள நம்பிக்கிறீங்கடா. லெமன் மேரினேட் பண்ணு. அதுக்கு அப்புறம் என்ன? அது பண்ணி அதுக்கு அப்புறம் வந்து அந்த ஹங்காட் நான் இப்ப சொன்னது அதிலே போடணுமா? அல்ல கொய்யால என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. நல்லா ஜெயில சோறு போடுறதுக்கு மணி அடிப்பானுங்களே அந்த மாதிரி உயிரை வாங்கிட்டு இருக்காரு. இந்த டாஸ்க்லாம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் நீங்க யோசிக்கிறீங்களா? ஏய் செல்லோ பாயில் பண்ணாதடா. இல்ல டைரக்டர் பழி வாங்குறாரா? பாயில் பண்ணாத. புகழ் என்ன இந்த மாதிரி டாஸ்க் ரெகுலரா வைக்க சொல்றா. நீங்க ஜாலியா டைட்டில் அடிச்சு போயிடுங்க. நாங்க என்ன பண்ணோம்? இல்லடா அவ உன்னை செல்லம் சொல்லணும் ஒரு 10 வாட்டி சொல்லிட்டாரு இது வரணும். நடந்துக்கிறீங்க. என்ன பண்ண போறா? ஏய் போதும் ஜாஸ்தி கொஞ்சம் கம்மி லைட்டா கம்மி. அடங்குவா. இது எனக்கு புதுசு, ரொம்ப புதுசு. அப்படியா? அப்படித்தான் செம்ம டாஸ்க் ரொம்ப. ஆனா யாரையும் அப்படி பேர் சொல்லலாம் கூப்பிட மாட்டோம். தங்கையே, அண்ணன், அவரே, இவரே அப்படின்னு தான் பேசுவோம். ரெகுலரா பாப்பேன் சார். பரவாயில்ல, சூப்பர், நைஸ். மைண்ட் பேபிடே
கண்டுக்கவே மாட்டேங்கிறா. மோனிஷா டைம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கும்டா. அதுக்கு என்னப்பா? சீக்கிரமா பாயில் பண்றதுக்கு போடு. மேடம் நீங்க லைனை கிராஸ் பண்றீங்க மேடம். இவருக்கு இதான் வேலை. ஐயோ எனக்கு பசிக்குதுங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. கத்தி கத்தி எனக்கு பசிக்குது. இத எங்க இருந்து குடிச்சிட்டு வந்தானுங்க? டிக்கெட் பின்னால என்ன பண்ண போறதல்ல பசிக்குது. அப்போ பாத்ரூம்ல சாப்பிடுங்க. அண்ணே நெய் கொதிக்குதுனே அமத்திறேன். நெய் கொதிச்ச நல்ல நெய் ஊத்தி ஒரு பாக்கெட் ஃபுல்லா போடவா? ஆமா போடு போடு. கொரியாண்டர் லீஃபோட ஸ்டெம் கட் பண்ணா சாப் சாப்பா. நோ கொரியாண்டர் லீஃப் இல்ல. கொரியாண்டர் லீஃபோட ஸ்டெம். ஆமா கொரியாண்டர் லீஃப் தான் மா சாப். கொரியாண்டர் லீஃப் இல்ல. அவ நல்லா இருக்கா ஷெஃப் உங்களுக்கு? மேடம் நீங்க லைனை கிராஸ் பண்றீங்க மேடம். கேக்குறான் பாத்தீங்களா? மேடம் நீங்க லைனை கிராஸ் பண்றீங்க மேடம். பெரிய தூக்கி அடிச்சிர சொல்லிட்டேன் நான். மேடம் அதெல்லாம் ஊத்துமே ஆட்டம். பேசுற பல்ல உடைச்சுவேன். கிச்சன மூஞ்சி முறை பேந்துரும். ஏய் கொரியாண்டர் லீஃபோட ஸ்டெம் தான் வேணும். கொரியாண்டர் லீஃபோட ஸ்டெம் தான் வேணும். ஏய் எங்கயோ கோயிலுக்கு குளத்துக்கு முன்னால உட்கார வேண்டியவங்க எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சாங்கடா. பெரிய பிளேட்ல வை. பெரிய பிளேட்ல வைக்கவா? ஆமா என்னத்த? செப்பரேட்டா. சின்ன சின்ன வயசுல அம்மா மடியில சின்ன சின்ன வைஃபா? மொட்டை மாடியில ஊர்கா வச்சு பாக்க பாரு. என்னதுங்கயா? நீ சொல்றான். சிஸ்டே திருப்பி சொல்லு. சின்ன வயசுல அம்மா மொட்டை மாடியில ஊர்கா வச்சு பாக்க பாருங்க. அந்த மாதிரி மொட்டை மாடியில யாரோ ஊற வைப்பாங்களாம். செலோ மொட்டை மாடியில நம்ம ஊர்கா இப்படி வச்சுப்போம் ஊர்றதுக்கு. அப்படியே ஒரு செப்பரேட்டா வை. என்னத்த? அது பாப்படா செல்லோ. சரி சரி சரி. சுனிதா கட் பண்ணு தங்கச்சிமா. கட் பண்ணி தலையில போட்டுக்கோ. கடாலி பண்ணுமா? அண்ணே நீங்க என்கிட்ட பேசாதீங்க இப்போ. எங்க வர பின்னாடி போ. மாட்டிக்கிட்டான். இது மல்லித்தூள். எனக்கு தெரியாது. எனக்கு இது மல்லித்தூள். நல்ல வேலைப்பா. யாரும் பார்க்கல. ஐயா முந்திரி ஐயா முந்திரி தீயுது. முந்திரி தீ. ஐயா முந்திரி தீயுது. ஐயா முந்திரி தீயுது. ஐயா முந்திரி தீயுது. ஐயா முந்திரி தீயுது. அரே நீ பூத்திரி வீடு. ஐயா முந்திரி தீயுது. தீஞ்சு போச்சு. ஏய் நீ பூத்திரி வீடுடா. தீஞ்சு போச்சா? ஐயா மல்லித்தூள பாருங்க. அது மூஞ்சில ஒட்டுவேன். பிரவுன் அப்பதான் வந்திருக்கு. உன் மூஞ்ச பார்த்தா பிரவுனா நம்பர் தெரியலையே. ஒன்னு கட் பண்ணி காட்டுங்க. மேல தூக்கி காட்டுங்க. முத்தையா இதோட கொஞ்சம் திக்கா வெட்டிக்கிங்க. நீ சிசா விட்டுமா? கொஞ்சம் பெருசா வெட்டிக்கிங்க. பெருசாவா? ஆமாங்க ஐயா. ஒரு 60 செகண்ட் கொடுக்குறேன். குக்குங்க எல்லாம் இங்க வரலாம். ஐயோ நான் ஓடி போயிடுறேன். இத போடு. போடு. எல்லாத்தையும் பண்ணி சீக்கிரம் போ. நான் பைதல. இங்க பீஸ் போடுங்க. இது மூணா போட்டுக்குங்க. மூணா போட்டுவா? இது மூணா போட்டுக்குங்க. திக்கு வேணும். வருமா? தா ஸ்லிட்டிங். ஏய் இந்த மாதிரி நீ ஷெஃப் லாங்குவேஜ் சொன்னா எனக்கு புரியாதுல்ல. நீ கோமாளி இருக்கும்போது உனக்கு புரியுமா? எல்லாமே இதுதான் எடுத்து வந்தியா? கொரியாண்டர். இந்த இடத்தை விட்டு போறியாடா அப்ப. திஸ் மசாலா. அதுக்கப்புறம் ஒத்த கால தனியா வெட்டிப்படி ஒண்ணே. போடுமா? பெப்பர் வேணா. கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஈஸ்ட். என்ன பண்ற நீ? ஒரு டிசிப்ளின் வர. சரி இங்க சொல்லு. ஏய் மோனிஷா இங்க வா சொல்றேன். கந்தலாய் போம் கந்தல். நல்லவேளை காப்பாத்திட்டீங்க சார். என்னால பண்ண முடியாதுமா இதெல்லாம். இது ஏன் அப்படி பண்றாங்கன்னே தெரியல. கொஞ்சம் மிளகாத்தூள் போடுங்க. கொஞ்சம் உப்பு போடுங்க. இஞ்சி பேஸ்ட் போடுங்க. வெட்டிட்டு போட்டதுக்கு கேட்க சொல்லுங்க. சரிங்க. முத்தையா ஒரு வாட்டி சிரிங்க. அவ்வளவு என்ன நினைச்சிருக்கேன் லூசு பையலா? இந்த கத்தரவள வச்சினா ஒரு பிச்சை எடுத்து ராஸ்கல். ஏய் அவ கத்துறா நீ ஏன்டா பிச்சை எடுக்கற? லூசு பையல. எவ்வளவு இருக்கு காட்டு. எவ்வளவு வேணா. முத்து அவ்வளவு வேணா முத்து. அவ்வளவு காட்டு. எடு அதுல கொஞ்சம் எடுத்துக்கோ. கழுவணுமா? இன்னும் கம்மி பண்ணிக்கோ. எடுக்கணுமா கழுவணுமா? ஏசப்பா காப்பாத்துறாப்பா சாமி. ஐயோ கலக்காதீங்க. ஐயா என் அடி வயிறு வலிக்குதுங்க. கலக்காதீங்க. நான் கொலப்பல. அடுத்து என்ன? இந்த காதை வெட்டிட்டு இதெல்லாம் நடக்கிற கதையாடா? ஏய் வேண்டாம். கீழே ஊந்துறாத. என்ன இவ்வளவு சொல்ல பாக்குறேன் நீ? நடக்காதா? உப்பு போன வேணாம் போணும். பாப்பட்ல கூட உப்பு இருக்கும்ல. பாப்பட்ல உப்பு இருக்கா? அடச்சி அடுத்தே விட்டானே.
சரிதான் ஐயா. மோனிஷா கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு மேல பட்டர் போட்டுட்டு வச்சிரு. பட்டர் எதுல? அங்கதான் இருக்கும் பாரு. எதுல போடணும்? போய் எடுத்துட்டு வா, ஒரு 4 பாக்கெட் பட்டர் எடுத்துட்டு வா போ. மம்மி மாவுல பட்டர் போடணுமா? இப்ப அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிரு. வச்சாச்சுமா வச்சாச்சு. நான் கேக்குறதுக்கு மட்டும் நீங்க பதிலே சொல்ல மாட்டீங்களா? ஏய் 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 சாப்பிடுறாம எடுத்து கையா ஓடியா கையா. ஓ திங்காதே அப்ப ஆல்ரெடி உனக்கு கிரணுக்கு வாய்க்கா தர இருக்கு போய். எப்படித்தான் கண்டுபிடிக்கிறாங்களோ. எல்லாம் பாப்பட் மேல போடு, ஜாம் போடுவோம் பாரு பிரெட்ல. நம்ம பிரெட்ல ஜாம் போடுவோம் பாரு. அதே மாதிரி போடு. வீதர் பர சிருஷ்டி. அத நான் பாத்துக்கறேன். குரேஷி என்னடே? அந்த முந்திரி வறுத்த முந்திரி எடுத்து உள்ள வைமா, அவன் சாப்பிடுறான். எடுத்து விட்டேன்னு வச்சுக்க மொட்டை மொட்டை பொளந்துரும். வாயா. மோனிஷா சாரி சொல்ல மறந்துட்டேன்டா. கொஞ்சம் தயிர், ஒரு ஸ்பூன் தயிரும் போட்டு ஊற வச்சு வச்சிரு. எது அந்த மாவா? சிக்கனை சிக்கனையா? சிக்கன் ஓகே, நீ இது போட்டு வச்சிட்டு நீ எனக்கு இங்க வாயே. இதோ வரேன். ஏய் பையா என்ன பண்ணிட்டு இருக்கு நீ? வெங்காயத்தை கண்ணுல தேய்ச்சிட்டு வந்தேன். நீயே வெங்காயத்தை கண்ணுல தேய்ச்சிட்டு என் மேல போடுற. ஐயா முத்தையா, கஸ்தூரி மேந்தி எடுத்துங்க. கஸ்தூரி மஞ்சள். ஆமா போய் எடுத்துவாங்க போங்க. கஸ்தூரி மேந்தி உள்ள இருக்க போய் எடுங்க. கஸ்தூரி வீட்ல இருக்கறாங்கப்பா. ஏண்டா பல்புக்கு பிறந்த பரதேசி. இங்க ஒரு குரங்கு வந்து சடை பண்ணிருக்கனே. தங்கம் கஸ்தூரி மேந்தி சொல்ல அவருக்கு. கஸ்தூரி இருக்காங்கல, கஸ்தூரிக்கு கால் பண்ணி ஆளை பாருங்க. அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. தங்கம் உங்ககிட்ட போய் சொல்ல வர்ற ஆளு. இது வெற்றி வந்து என்னை சேரும். என்ன பாத்து போற? பாத்துட்டு போ, சாப்பிட்டு போ. போடா மூதேவி. டேபிள்ல வச்சாலும் சாப்பிடுறான் என்ன வந்து. ஏய் ஏன்டா அப்படி படுத்துறீங்க? கிரஷ் பண்ணுங்க கையால. இப்படி தேய்ங்க. ஐயோ இதெல்லாம் பார்த்தா கூட தெரியாதே. நம்பியார் மாதிரி பண்ணுங்க. நம்பியார் மாதிரி கை. நம்பியார் மாதிரி. ஐ ஐ ஐ ஐ. அந்த தயிர்ல போடுங்க. தயிர்ல போடுங்க. தயிர்ல போடுங்க. தயிர்ல போடுங்க. ஐயோ தயிர்ல போடுங்க. டேய் தயிர்ல போடுங்க. தயிர். ஒரு லிமிட் இல்ல பரதேசி. அந்த பிளெண்டர் நீட்டா ஒன்னு இருக்கு, ஹைட்டா ஒன்னு இருக்கு, கிளாஸ் மாதிரியே ஒன்னு இருக்கு. அதுல காசு போறா. கிளாஸ் மாதிரியே ஒன்னு இருக்கு மாதிரி ஹைட்டா. என்ன ஒரு டைப்பா பேசுறாங்க. அதான் கரெக்ட்டா கரெக்ட்டா புடிச்சா பார் கரெக்ட்டா. இப்ப பாராட்டுறது முக்கியமா சொல்லி அடுத்து என்ன பண்ணுங்க? அதுல போட்டு அரைச்சிரு. இப்போ இது பண்ற. ஐயோ அப்படி தேய்க்காதீங்க, கீழ போய்டுது. பவுல்ல போடுங்க. பவுல்ல போடுங்க. பவுல்ல வெச்சு. ஐயோ பவுல்ல போடாதீங்க. உம்ளே நீ எல்லாம் பவுல்ல போடாதீங்கக்கா. இப்படி கிரஷ் பண்றீங்கல அதட்ட புரியல சிவாங்கி. அரே ட்ரை ஆகுது ரே மசாலா. புகுலர் மசாலா will get dry man. அரே பிசாஸ். அந்த பாப்படுக்கு கொஞ்சம் இது பண்ணு, தண்ணி எடுத்துடா. அது ட்ரை ஆயிடும் மசாலா. அப்படியா? ஆமா. பாக்குற பார்வையே 1000 சம்மதம் சொல்லுதே. போடா. உயிர் வாங்குறடா நீ. ஏன் டிஷ் பண்ணீங்க? சார் இது முருகராரா சார்? முருகராரா. ஆமா என்ன புது புது ஐட்டமா போட்டுக்கிட்டு இருக்க? இது எப்படி அரைக்கணும்? பேஸ்டா அரைக்கணுமா, நெருநெருன்னு அரைக்கணுமா? நல்ல ஃபைனா அரைச்சிரு. அண்ணே வந்துட்டாங்க, பாய்ஸ்லாம் வந்துட்டாங்கண்ணே. நல்ல ஃபைனா அரைச்சிரு. ஆஹா ஆமா பேரன் கூட்டு ஃபேமிலி வருதுடா. முந்திரி கொடுக்க முடியாதுன்னு என்ன துரத்துனல்ல, அதுக்கு தான் ஆள் கூட்டு வந்திருக்கேன். ஆளுக்கு ஒரு முந்திரி கொடு, நாங்க போயிடுறோம். அண்ணே இது நார்த் இந்தியால இருந்து வந்து பிரச்சனை பண்றாங்கண்ணே. முந்திரி கேட்டு என்ன பண்ண? ஏய் முந்திரி யாருக்கா குத்தா மண்டைய வச்சிருவேன். என்னக்கா ஜாலியா பண்றீங்க? செல்லம் ஜாலியா எனக்கு. ஜாலியா? நான் மூச்சி ஆயும் பேட்டரி ஜாலியா பண்றவனா? ஏன் எல்லாரும் இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? என்னடா இந்த வீட்ல ஒரு பாடி கிடக்கு. உயிரோட தான் இருக்கேன். என்னாச்சு? உயிரோட தான் இருக்கியா? அது நான் சட்னியா? அது தந்தூரிங்க. தந்தூரி சூப்பரா இருக்குங்க. நாக்கு நீட்டுங்க. டேஸ்ட் அப்படி இருக்கும். கர்ம கர்மா. எப்படி இருக்கு? என்ன பாட்டி டென்ஷன் ஆகி பலார்னு அரைவான் பார்த்தா சிரிச்சிட்டு போறான். உங்களுக்கு நக்க முடியாதுங்க. ஒருத்தருக்கா நான் பண்ணேன்னா டேஸ்ட் காலி ஆயிடும். அட எச்சி வருதுடா குர்ரா. பச்சை மிளகா ஒரு மிளகா நீளமா எடுத்து வளர்ந்தனே. வெட்டிட்டீங்களா? பூண்டு 8 பல்லு பூண்டு. என்ன பச்சை மிளகா எங்க விடுனா போ? யோ வந்த சம்ப கடுப்பாடுவேன். நான் வந்து நான் சொன்ன புள்ளி உங்களுக்கு கேளியா? 8 பல்லு பூண்டுயா? இப்ப ஆனியனை பொடிசா கட் பண்ணிட்டு பொடிசா கட் பண்ணு. பொடிசாவா பெருசாவா? பொடிசா பொடிசா பெருசா பெருசா பொடிசா பெருசா. ஏய் லூசு பையல ஒடிசான்னு சொல்றாரு. டேய் பெருசான்றா. பெருசா. ஐயா என்னது ஐயா அது? சாட் மசாலா. அந்த எண்ணெயில போடுங்க. போதுமா? உன்ன போடு கொஞ்சம் போடு. இதுலயே போடு. எண்ணெய் சில எண்ணெய் எதுல போட்ட? எதுல? வெங்காயத்துல. ஏன் வெங்காயத்துல இல்ல? ஐயா போயா யோ. ஐயோ நீங்க தான் சொன்னீங்க. பரல விட்டு நேரம் பார்த்து பழி வாங்குறானே. எடுத்துறேன். அது அப்படியே வெச்சிரு. பக்கத்துல கிட்ட போடுங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர். அளவுக்கு மீறி போய்க்கிட்டு இருக்கு. ஐயோ என்ன தம்பி என்னாச்சு? சார் நாங்க யூஸ் பண்ண ஹைஃபை சார். 5 minutes ஹைஃபை. ஓகே விசித்ரா அவங்க 5 minutes ஹைஃபை யூஸ் பண்றாங்க. குட் மார்னிங் ஆபீசர்.
அவ கீழே அடுப்பு பத்திக்கணும்பா. ஏய் ஏய் பஸ் ஏய் ஏய் போடே சாவச்சு விடு. ஏய் போடே சாவச்சு வெச்சு. ஏய் ஏய் டேய் போடே ஏய் நம்ம ரெண்டு பேரும் அப்படியே பழகணும். ஒரு ஆச்சு தம்மா துண்டு எண்ணெய் கொடுக்க மாட்டியானா? ஒரு எண்ணெய்க்கு போய் சண்டை போடுறீங்க பத்தியா? அது உடுற கொடுப்பேன். அண்ணா கொடுக்க மாட்டேன். ஏய் போடே ஏய் உள்ள போய் போ. ஏப்பா கத்திட்டு இருக்காரு பெரிய மனுஷன்? யோ என்ன சண்டைங்க? இப்ப எல்லாம் பக்கத்து சைடுல தண்ணி குடுக்குறாங்க, எல்லாம் குடுக்குறாங்க, என்ன கொடுக்க மாட்டாரு சார் இவர் சொந்த ஊருக்காரு? ஐயோ யோ கிரானா அந்த முந்திரி பருப்பை திண்டுகிட்டு இருக்காருனா இந்த அந்த பெரிய மனுஷன். ஹலோ சார், என்ன சார் திண்டுட்டு இருக்கீங்க? ஏய் வேணும் எடுத்துக்கோ. சாவு அடிக்கிறாங்களே நீங்க தான் சார் கேட்டுட்டு எடுத்துக்கணும். இது எங்களோடது. எனக்கு அங்க இருந்ததுடா. எங்க இருந்தது? என்ன வாயா உனக்கு? என்ன வாய்? ஒரு முந்திரி பருப்பு எல்லாம் வெளியில. ஊராயாது. தெய்வமே 5 நிமிஷத்தை சூப்பரா பயன்படுத்து. இது வந்து என்ன தெரியுமா பண்ணணும்? இதுல இது நல்லா வதக்கிக்கிட்டே இரு. அவ்வளவு வதக்கும் போது இங்க வெளியில இருந்து இந்த இடத்துல எண்ணெய் வரும். எண்ணெய் வரும் போது இப்பவே கண்ணை கட்டுது. சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி. செல்லம் எனக்கு சப்பாத்தி செய்ய தெரியாதம்மா. ஏங்க நீங்க அந்த ஊர்ல இருந்தா நீங்க கோமாளி இருக்கும்போது செஞ்சீங்களா? கரெக்டா கட்டுட்டா. இந்த தோணி தலைய நோனாய் தாங்க முடியலப்பா. காலை புடிச்சு இப்படி தலையில அதுல தூக்கிடுமா? இப்ப பேசுறேன் சார். இதான் சாக்கடை பண்றேன். நான் ஷாருக் கான் மாதிரி பண்ணா பிடிக்காதே. சுஸ்டே பாக்குறேன்டா காமி. காமிச்சிட்டார். எப்பா யோ அண்ணா யோ அண்ணா கடுப்பாயிருவா. மஞ்சத்தூள் எங்க இது? ஒரு முந்திரிக்கு வந்து வாயை பிடிச்சா வாயில மொத்தம் கொடுக்குறான். இதுல மஞ்சத்தூள் கொடு, மிளகாத்தூள் கொடு, அந்த தூள் கொடு. புகழ் அத கீழ அந்த ரிமூவ் பண்ணு. அத எடுத்துரு கீழ இருந்து. வந்து டேஸ்ட் பாருங்க சார். சார் கெஸ்ட் சார் நீங்க சார். சார் நீங்க தானே எடுத்து கொடுத்தீங்க. என்ன பண்றது? நாளை பின்ன கிரிக்கெட் பார்க்கணுமா வேணாமா? மொத்தமா நாமளே சாப்பிட்டுடலாம். சும்மா கிடையாது. அதனால அவங்கள எல்லாம் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணோம். காட்டுங்க சார் சார் ஒரு பேச்சு சார். அவர் கட்டசி பாருங்க. ஐயோ ஏப்பா பாருங்க பையா என்ன மாதிரி வித்தியாசமா பண்ணிட்டு இருக்காங்க. மைசூர் இல்ல. அல்வா அல்வா இல்ல. வெஜிடபிள். முருகர் அராவா பேரு. முருகர் ராரா. வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? முருகுராரா. ஓ அப்படியா? முருகராரா. தலைவரே எல்லா ஃபுட்டும் தெரியுமா உங்களுக்கு? முருகுனா சிக்கன். அப்படியா? 5 மினிட்ஸ் 5 போ 5 மினிட்ஸ். பேன் கொஞ்சம் காமி கேமரால. தெரியுதா? கீழ கீழ. பாக்குறானே. ஓகேவா? கொஞ்சம் வதக்கு. வதக்கு கொஞ்சம் 5 மினிட்ஸ். ஓகே. என்ன தெரிகிறது? ஓகே 1 2 பண்ணு. குரேஷே போடு 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 போடு. என்ன தள்ளு மாதிரி பண்ணீங்க? இவங்க தள்ளி விட்டுருவாங்க போல. இந்த வாலியை ஓபன் பண்ணி அந்த பக்கம் போய்டுவாங்க. உங்களுக்கு என்ன? உங்களுக்கு கண்ணு ஃபுல்லா உங்களுக்கு வந்து இப்படி லேடிஸ் திரும்பி பார்க்க கூடாது. பாக்குறவங்க கேவலமா நினைப்பாங்க. நான் அப்படி இல்ல, சொல்லிட்டேன். அவர் போட்டிருக்க செட் கரெக்டா இருக்கா? சும்மா என்ன நடக்குதா? அவர் திரும்பி என்னையே தான் பாத்துட்டு இருக்காரு. ஹலோ என்ன உங்க குருட்ட பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா நான் பேசுற நம்ம சமையல பாருங்க. விசித்ராமா எப்படி தான் பண்ணிடுவாங்க. அவங்க வேற லெவல்ல உப்பு ஸ்கேம் பண்ணிட்டு எப்படி ஸ்கேம் பண்ணி போறாங்க. அண்ணா உப்பு போட சொல்லுங்க. ஏய் உப்பு போடு. சும்மா கத்தாத. என்ன பண்ணு சொல்லுங்க. உப்பு போடுங்க. உப்பு போட்டாச்சு. வேற அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே வை. அந்த வறுத்த முந்திரி இருக்குல? ஆமா அதை தூக்கி அதுல போட்டுரு. அண்ணே வறுத்த முந்திரிய காணோம்னே. ஏயா கத்துற? அண்ணே மொத்தமா திருடிட்டாங்கனே. ஏய் அது கீழ இருக்குமா? லூசு பையல அதுக்குள்ள இருக்குன்றாரு. எடுக்க தானே வந்த. அண்ணே மொத்தமா போட்டுறவா? மொத்தமா போடாத. ஒரு 8 பீஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோ. ஒரு 8 பீஸ் எடுத்து வச்சுக்கோ. 6 பீஸ் தானே இருக்கு. ஓகே போல. நீ சாப்பிட்டத நான் பார்த்துட்டேன். கர்மா தங்கச்சி இன்னமா வீட்டுக்குள்ள அட பைத்தியமே யார் இதெல்லாம் உள்ள வச்சு எடுமா. இதுதாங்க டிஷ். உனக்கு மந்திரம் தெரியல சொல்ல வேண்டியதானே? தப்பா மந்திரம் சொல்லி மாட்ட பார்த்தல. ஐயா இருங்க. தந்திரி பண்றதுக்குள்ள அவ்வளவுதான் உங்களுக்கு. அங்க பாருங்க தந்திரி பாப்பா பண்றது. ஹலோ ஹைஃபை யாரு கொடுத்தீங்க நீங்க? ஐயா ஐஃபை கொடுக்கல. நெட்ல வைஃபை கொடுத்தாங்க. ஒரு 2 நிமிஷம் அது ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். உன்னை எங்க அடிச்சா தெரிய வராது. வெளிய வாடா உன் கதையை முடிக்க. மைன் கோபி 5 நிமிஷம் ஓவர். சிவாங்கி 5 நிமிஷம் ஓவர். கோ. எஸ் ஓகே. செஃப் கோர்த்து விட்டலாமா? கோர்சி விடலாம். யாரு? நான் சொல்லல. யார் கம்ப்ளைண்ட் பண்ணது இப்போ? கேக்குறாரு சொல்லாதீங்க.
ஆமா ஆமா கேம்னா கேம் தான் கேம்னா கேம் மேம் சொல்றாங்க புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். நீ சமைக்க முடியாது இனிமே சமைக்க முடியாது. முத்து போடு போடு போடுவா முத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஐயோ சிக்கன் கருப்பாயிச்சு அக்கா வெளியில எடுங்க அக்கா அத வெளியில எடுங்க சிக்கன் வெளியில எடுங்க ஆத்தி ஓகே மை மச்சினிச்சி மை வைஃப் சிஸ்டர் இது ஓவரா இல்ல உங்களுக்கு இது ஓவரா இல்ல உங்களுக்கு தெரியுமா மச்சினிச்சினா ஏன் தெரியாது அடடா பொண்டாட்டியோட அக்கா இல்ல தங்கச்சின்னா தெரியாது எங்களுக்கு எங்களுக்கு இல்லையா மச்சனி சரின்னு வாய்ஸ்ல பேசுங்க ஏன்னா பேபி இது ஐயோ வேற லெவலா போயிட்டு இருக்கு ஜெயின் பேபி நான் மிஸ் பண்றேன்டி அம்மாடி புகழ் சின்ன வயசுல நீ ஏதா கிரிக்கெட் ஆடி இருக்கியாடா? இங்க பாருங்க பவுலிங் போட்டு காட்டவா? போட்டு காட்டுங்க. ஐயா ஸ்பின்னுங்க. என்ன பண்ண போறா? ஐயோ போச்சே சம்மட்டி சொன்ன மாதிரி கரெக்டா அடிச்சிட்டீங்க. இது வேறயா? லாஸ்ட் 10 மினிட்ஸ் தடைகளை அகற்றி சமைக்கலாம். இந்த எக்கடி ஆஃப் பண்ண கூடாதா? இவ்வளோ நேரம் ஆச்சுல்ல வந்துச்சு. என்ன வரலங்கிற மேம் 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 சிக்கன் குக் ஆயிருக்கு தானே வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஜஸ்ட் கொஞ்சம் பட்டர் போடு இல்ல குக் ஆகலையா? அப்போ ஓவர் குக் ஆயிடுச்சு. போச்சா நம்ம கிட்ட இருக்கு. இல்ல இது மேல ஒண்ணும் பண்ண முடியாது டைம் இல்ல. நெய் ஸ்மெல் பயங்கரமா இருக்கு. சும்மாவா மணலாய் ஜிஆர்பி நெய்ல போட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஆஹா இங்க வேற என்ன டிஷ் பண்றீங்க? ரவா லட்டு. ரவா லட்டு. சின்ன வயசுல உங்க மம்மி ரவா லட்டு தான் பண்ணி கொடுத்தாங்களா? ஆமா ஈவினிங் டியூஷன் போகும்போது ஸ்நாக்ஸ் அதிரசம் ரவா லட்டு கொடுத்தாங்க. சரி அதிரசம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ் மாவுலாம் புளியன ஊற வைக்கணும். அதனால ரவா லட்டு முடிச்சலாம். ஜிஆர்பி நெய்யோட அரோமா அது இருக்குல்ல அது எப்பவுமே ஒரு தனி ஸ்பெஷல் தான். சீரியஸா நீங்க வேணா பாருங்க எங்களுக்கு அந்த டிஷ்ஷை விட இந்த டிஷ்க்கு செமையா இருக்குன்னு சொல்லி இதுக்கு மார்க் கொடுப்பாங்க. அப்படியே சொல்ற செருப்பு பிஞ்சு காட்டுறதோட சத்தம் எல்லாமே சொல்லிட்டு வா. ஆஹா நெய் ஸ்மெல் தூக்குதே. ஜிஆர்பி நெய்யாச்சே தூக்காம என்ன பண்ணும்? ஜிஆர்பி நெய் வச்சு இன்னைக்கு என்ன டெசர்ட் பண்ண போறீங்க? ஆக்சுவலா நாங்க வந்து ஜிஆர்பி நெய்ல நம்ம என்ன பண்றோம்? பாப்படிக்கு சப்ஜி பண்றோம். ஓ நெய்யை பார்த்தாலே தெரியும் மணலாய் ஜிஆர்பி நெய் இல்ல? கண்டிப்பா சூப்பர். அந்த வாசனையும் அப்படி நிக்கும் இல்ல? நான் வெயிட் பண்றேன். இங்க சந்தோஷம்னா எங்க இருந்தாலும் சந்தோஷம். ஆஹா திடீர்னு டென்ஷன் ஆகுது. ஜிபி உன்னை பாத்துக்க வாங்குது. நம்ம தான் கரெக்டியா? நீங்க பேசவே இல்லை. எல்லா தாடியும் சேவ் பண்ண முடியும் ஆனா ஒரு தாடி யாராலையும் சேவ் பண்ண முடியாது. என்ன தாடி? காத்தாடி. எப்படி எல்லாம் பில்ல போட்டு போறாங்க. இப்போ ஒண்ணு சொல்றேன் பாரு. குடிக்கவே முடியாத டீ என்ன டீ தெரியல? கரண்டி. ஐயோ நான் வரண்டி. தலைவரே ஜிஆர்பி நெய் வச்சுட்டு ஸ்வீட் பண்றேன். என் அம்மா ஒரு ஃபேவரட், அவங்களோட ஃபேவரட் இருக்கா இல்லையா தெரியல, என்னோட ஃபேவரட் அவங்க சமைக்கிறது. ஜிஆர்பி நெய்ல சமைச்சாலே தனி டேஸ்ட் தான். அதனால ஜிஆர்பி நெய்ல குலாப் ஜாமுன் பண்ண போறேன். பாருங்க இப்படி நெய்யை ஊத்தலாம். இப்படியே ஊத்துனா அடுத்த தடவை அவங்க கொடுக்கறது யோசிப்பாங்க. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கும். ஜிஆர்பி நெய் நல்லதுல நல்லது. மணலான நெய் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. உள்ள இருந்து எப்படி வந்துச்சு? விசித்திரமா. Okay, the countdown starts. 10 9 8 7 6 5 4 3 2 1. ஏய் அந்த பொண்ணு பிடிச்சி எங்க போறான் பாருங்க. அவனை பிடிங்க. எங்க வர முதல்ல நம்ம கூப்பிட போறது கிரண், குரேஷி, சிவாங்கி and சுனிதா வாங்க. பையா ரொட்டி வை. அவங்க டீசெண்டா இருக்காங்க. நீ தான் ஒரு மாதிரி பேசுறீங்க. சிவாங்கி நீங்க ஜிஆர்பியை வச்சு பண்ண டிஷ் என்னது? காஜர் கா ஹல்வா. ஹல்வாவா? இது ஹல்வா கிறிஸ்பா இருக்கு. முறுக்கல் கிறிஸ்பான கேரட். காஜு மசாலா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக நான் இந்த டிஷ் லுக்ஸ் வெரி ரிச். ஆக்சுவலாக அந்த சாதாரணமாக ஒரு காஜு மசாலா அப்படின்னா அந்த கலர் இஸ் வெரி குட், ஃப்ளேவர் இஸ் வெரி குட். இன்னும் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டுருக்கலாம். அந்த கிரேவி பார்த்திங்க அப்படின்னா போரிங் கன்சிஸ்டன்சி ஒன்று இவ்வளோ ரிச்சாக இருக்காது. ஒரு சப்பாத்தி தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதுல இருந்து நிறைய கேஷ்யூ நட் பீஸ் நிறையா இருக்குதுல்ல. பச்சை மிளகா தான் அந்த காரம் தெரியுது. பட் அதர்வைஸ் த டேஸ்ட் இஸ் வெரி குட். சிவாங்கி நீங்கள் என்ன பண்ணீங்க? சிக்கன் ரேஷ்மி கபாப். அந்த மசாலா நல்லா இறங்கியிருக்கு. ஒன்லி திங் இஸ் ஸ்லைட்லி ஓவர் குக்ட். சிக்கன் வந்து கொஞ்சம் ஓவர் குக் ஆகிடுச்சு. அதில் அது கொஞ்சம் வந்து நாராக வருது. அந்த மேரினேஷன் இஸ் எக்ஸலண்ட். யுவர் தாட் ப்ராசஸ் ஆஃப் குக்கிங் இந்த மட் பாட், அது சார்கோல் மட் பாட்டில் போட்டு குக் பண்ணணும்னு நினச்சது வந்து ஆக்ஸ் ஆஃப் டு யூ. மேபி கொஞ்சம் முன்னாடி எடுத்தீங்கன்னா அந்த சிக்கன் வந்து சாஃப்டாக இருந்திருக்கும். வெல் ட்ரைட்.
காஜு மசாலா எக்ஸலண்ட் சூப்பர். தேங்க்யூ சார். கலர், கன்சிஸ்டன்சி, டெக்ஸ்டர், டேஸ்ட் நாலுமே நல்லா இருந்தது. கொஞ்சம் தண்ணியாக இருந்திருக்கலாம், அவ்வளோதான். கொஞ்சம் திக்காக இருக்குது, பட் சூப்பர் டேஸ்ட். அந்த ரோட்டி கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ரேஷ்மி கபாப் தயிர் போட்டிங்களா? தயிர் மேரினேட் பண்ணும்போது எப்பவுமே எந்த கபாபாக இருந்தாலும் ஹங் கர்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் பட்டர் போடும்போது ரேஷ்மி கபாப்னா இட் இஸ் ஈக்குவல் டு சில்க், பட்டு துணி மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கணும் சாஃப்ட்னஸ். அந்த தம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மற்றபடி சூப்பர். சூப்பர், தேங்க்யூ. காஜு மசாலா சூப்பராக இருந்ததுங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சிவாங்கி வெஜிடேரியன் தான், பட் சிக்கன் குக் பண்ணியிருக்காங்க, வெரி நைஸ், சூப்பராக இருந்தது. அண்ணா சொல்லுங்க எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு காஜு மசாலா. சூப்பர். அண்ணா நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு? டெக்ஸ்சர்லாம் நல்லா இருக்கு. நான் பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டேன், அதே மாதிரி டேஸ்ட் வந்து. சொல்லுங்க கேட்டதுக்கு எங்களை அடிச்சுக்கிறோம். கைகால எடுத்துக்கிறேன்றாம்ல. சிக்கனில் வந்து சிக்கன் கொஞ்சம் ஹார்டாக இருது, ஆனால் டேஸ்ட் வந்து வெரி வெரி சூப்பர். வெரி குட். அதோட தொக்கு அது புதினா சட்னியா வாட் எவர் அதுக்கு தொட்டு சாப்பிட்டேன், நாக்கில் அப்படியே ருசியாக இருது. கிரேவி வந்து எக்ஸலண்ட் டு எக்ஸலண்ட் கிரேவி, எக்ஸலண்ட். சார் ராஜஸ்தான்ல ரியாலிட்டி ஷோல ஜட்ஜா இருக்கீங்களா? அருமையா பேசுறீங்க. பஞ்சாப்ல குருக் தெரு மெயின் ரோடு பக்கத்துல பஞ்சாப். ஓகே, அங்க தான் டாபா இருக்கு. எல்லாமே பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, சூப்பர் டு சூப்பராக இருக்குது. பட் இன்னும் இப்போ ரொட்டி பார்த்தோன்னா அதில் வந்து கொத்தமல்லி போட்டிருக்கு இல்லையா, அது ரொம்ப சூப்பர் தான். வெரி குட். கிரண் அண்ணா, குரேஷியை வச்சுட்டு மேட்ச் இந்த வேலையெல்லாம் வாங்கினது எப்படி இருந்துச்சு? குரேஷியா இருந்ததால சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு. தேங்க் யூ both the teams. ஓகே, அடுத்து நம்ம கூப்பிட போறது சுஷ்டியை புகழ், மைம் கோபி அண்ட் ஜிபி முத்து. வாங்க. சுஷ்டி பாப்படிக்கு ஜப்ஜி. என்னடா அசிங்கமா திட்ட? நானே பயந்துட்டேன். பாப்படிக்கு சப்ஜி. சுஷ்டி, பாப்படிக்கா சப்ஜி ரைட்? பாப்பட்ல நீ மசாலா ரோல் பண்ணிட்டு டீப் ஃப்ரை பண்ணிட்டு குழம்புல போட்டிருக்கீங்க. வை த garlic flavor is more on this? ஒரு ஜீராவும் ஒரு பூண்டு தான் போட்டோம். சரி, இப்போ வந்து பூண்டு ஏன்னா சாப்பாட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு லிட்டில் பிட் நாக்கில் நிற்குதா? நான் கேட்ட கேள்வி வை த garlic flavor is more. உங்கள் நாக்கை காட்டுங்க. நாக்கு நீட்டுங்க. நாக்கை கைட்டுங்களா? நீ சொன்னா நான் நாக்கு நீட்டுமா? ஐயா நீங்கள் பரோட்டா பண்ணியிருக்கீங்களா? இல்லை, தேவையில்லை, நீ ஒன்றும் சொல்ல வேணாம். மேம், கிரேவி பேரு பன்னீர் டிக்கா மசாலாப்பா. இந்த கிரேவி டேஸ்ட் வெரி குட். அந்த கஸ்தூரி மேத்தி ஃப்ளேவரோட அந்த கிரேவி சாப்பிடும்போது நல்லா இருக்கு. பட் அந்த காரம் தேவை, கொஞ்சம் காரம் இருந்துச்சு எனக்கு. அப்ப ரெட் சில்லி போட்டும்பா, அரைச்சி போட்டு. பட் அந்த டேஸ்ட் இஸ் வெரி குட், நல்லா இருக்கு. அந்த நானோட சாப்பிடும்போது டேஸ்ட் இஸ் வெரி குட் ஆக்சுவலாக. புகழ், உங்களுடைய கேசரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியாப்பா? அதே மாதிரி ஒரு கிரேவி இஸ் வெரி குட், எக்ஸலண்ட் கிரேவி. எனிதிங் இந்த garlic ஃப்ளேவரோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கு. இட் இஸ் வெரி நைஸ். அது garlic ஃப்ளேவர்னால தான் அந்த கிரேவி தூக்கி கொடுக்குது, நாக்கு நிற்கிது. அதனால தான் நான் கிரேவி அந்த கார்லிக்கை கீழே வச்சு மேலே தூக்கி வச்சேன். அந்த கிரேவி தூக்கு கழுத்தை பூச்சி நெரிச்சா சரியா வந்துடும், சும்மாரியா. ஆனா புகழ், உனக்கு சின்ன வயசுல அம்மா செஞ்சு கொடுத்தது அப்படின்னு சொல்லி இது ஏதோ மாம்பழத்துல அழகா வெட்டி பண்ணிருக்க ஜிஆர்பி நெய் வச்சு. ஸோ எப்படி இருந்துச்சு இது பண்ணது? சின்ன வயசில் அம்மா பண்ணி கொடுப்பாங்க, அவங்க பண்ணுறது நின்று வேடிக்கை பார்த்துருக்கோம். அது என்ன பண்ணுறாங்கன்ட்டு சரி அதை நம்ம ஒரு முயற்சி எடுத்து பண்ணோம். அப்படி பண்ணாதான் ஜிஆர்பி நெய்யில் பண்ணதெல்லாம் அது பாருங்கள் உங்களுக்கு மணலாக இருக்கும் பாருங்க. பெஸ்ட் பார்ட் உங்களுடைய கிரேவியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பன்னீர் வந்து இட்ஸ் வெரி சாஃப்ட். அந்த பன்னீர் உள்ள அந்த கிரேவி நல்லா இறங்கியிருக்கு. அதனால என்ன பன்னீர் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரெண்டு பேருடைய கிரேவியும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உன்னோட ஸ்வீட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ. ரெண்டு பேருமே எக்ஸலண்ட் குக்கிங். இது வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்ட். பாப்படி சப்ஜி, இந்த பன்னீர் டிக்கா மசாலா கூட அந்த கசூரி மேத்தியோடைய ஃப்ளேவர், பன்னீர் குக்காக இருக்கிற விதம், அந்த நீங்கள் ஃபர்ஸ்ட் அதை கிரில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிரேவியில் போட்டிருக்கீங்க. கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்தால் கூட அந்த மைல்ட் ஸ்வீட்னஸ் ஆஃப் த கிரேவி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இதில் வந்து இந்த பாப்பட் வந்து கடி பக்கோடிக்கு குக்காக இருக்கிற மாதிரி அந்த ஹார்ட்னஸ் இருக்குது. இந்த டெக்ஸ்டர் டு பைட் அண்ட் ஈட் இஸ் வெரி நைஸ். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இது ரெண்டுத்துல என்ன பியூட்டினா நீங்கள் சொல்லி இவங்க ரெண்டு பேர் செஞ்சது எக்ஸலண்ட். சூப்பராக இருந்துச்சு. இந்த பாப்படிக்கு சப்ஜி வேற லெவல் இருந்தது, சூப்பர். தேங்க்யூ சார். பன்னீர் டிக்கா மசாலா வாஸ் அமேசிங். தேங்க்யூ. நான் நீங்க பண்ணது சாஃப்டா சூப்பரா இருந்துச்சு. சாஃப்டா இருந்ததே சாஃப்டா சொல்ற ஒரே ஆள் தலைவன் தான். நைஸ் வாய்ஸ் பையா. कैसे हो? இந்த பன்னீர் மசாலா நல்லா இருக்கு. ஓகே. ஏலக்காய் கொஞ்சம் ஃப்ளேவர் ஜாஸ்தியா இருக்கு. ஏலக்காய் அது நல்லா இருக்கு. காம்பினேஷன் வித் பட்டர் நான் இது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா சார். பாப்படிக்கா சப்ஜி 2 வருஷம் அப்புறம் எனக்கு அந்த டேஸ்ட் வந்தது. நான்
துபாயில் இருந்தால் அங்கே வந்து பிஆர்இ எல்லாம் ஃப்ரெண்டு ஒன்றா உட்காந்து சாப்பிட்டவங்க செஞ்சுன்னு இருந்தாங்க. அந்த டேஸ்ட் எனக்கு வந்து அவரை பாத்தீங்களா துபாயில ஒட்டகத்துக்கு வால் முடி கட் பண்ணுவாரு அந்த பார்ட் டைம்லாம் பண்ணிட்டு இருந்தார். புகழ், அதாவது ஒருத்தங்களை நேர்ல பார்த்தாலே ஜாலியா இருக்கும், தூரத்துல கனெக்ஷன் கிடைக்காம ஒருத்தவங்கள பேசும்போது கடுப்பா இருக்கும். அப்படி பேசிட்டு இருந்தே எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ இந்த டிஷ் இப்படி வந்ததுக்கு காரணமே இவங்க அந்த டிஷ் பக்கத்தில் வராதுதான் நான் சொல்றதெல்லாம். எடுத்து கொடுத்துட தேங்க்யூ போத் ஆஃப் யூ. விசித்ரா மோனிஷா வாங்க. Vichitra, first thing your presentation is very good. Very nice, looking very appetizing. And what is the dish name? முருகுராரா. விசித்ரா வாங்களேன். சிக்கன் எவ்வளோ நேரம் குக் பண்ணீங்க? கொஞ்சம் நேரம் சார் பண்ணேன். ஐ மீன் குக் பண்ண சார் கொஞ்சம் நேரம். எஸ் சார். ப்ராமிஸ் ஆன் காட் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து ஒரு பட்டர் சிக்கன் சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ அதை விட டேஸ்ட் டபுள் டைம் சூப்பர். தேங்க்யூ. இதில் ஆஃப்ட் அமௌண்ட் ஆஃப் சால்ட், அது கஸ்தூரி மெத்தி எவ்வளோ இருக்கணுமோ அந்த அளவுக்கு, உங்கள் மசாலா எவ்வளோ இருக்கணுமோ அந்த அளவுக்கு, சிக்கன் எப்படி வந்திருக்கணுமோ அந்த மாதிரி, அதே மாதிரி மின்ஸ்ட் மீட் சார். அந்த டேஸ்ட் அதை நானோட அது சாப்பிடும்போது போட்டி போடுது. சார் இப்போ நிஜமாக சொல்லணும், நாக்கு நிற்குது. யூ டிட் எக்ஸலன்ட் ஜாப் மோனிஷா. ஐ எம் வெரி ஹாப்பி. வெரி நைஸ். மோனிஷா, ஜிஆர்பி நெய்யை வச்சு நீ என்ன டிஷ் பண்ணிருக்க? அந்த டிஷ்ஷோட பேர் என்ன? குலாப் ஜாமுன். எனக்கு ரொம்ப பிடிச்சது குலாப் ஜாமுன் தான். ஏன் சின்ன வயசுல அம்மா பண்ணி தருவாங்களா? ஆமா என்ன ஆமா, பண்ணீங்க? அது வந்து நைட் 3 மணிக்கு எழுந்து சாப்பிடுவேன். அது ஒரு ருசியா இருக்கும். ஆமா, நல்லா ஊறி சில்லுன்னு. ஆமா. சிக்கன் வந்து நானா குக் ஆகிட்டேன்னு சொல்லி இறங்கி வந்த மாதிரி இருக்கு அடுப்புல இருந்து. அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன்ல குக் ஆயிருக்கு. குலாப் ஜாமுன் ரொம்ப நல்லா இருக்கு. சிக்கன் கிரேவி, கலர், டெக்ஸ்டர், அந்த மேல இருக்கிற ஆயில் கிளேஸ் சூப்பர். தேங்க்யூ சார். நான் உங்ககிட்ட சொன்னேன் கண்டிப்பா அவங்க டிஷ் சக்சஸ் ஆகும்னு. என்ன பாத்தீங்களே நீங்க அப்பயே எப்படி சொன்னீங்க? எதை வச்சு? அவங்க ரொம்ப பிடிச்ச குக் எனக்கு. ஃபேவரட் குக்கா? ஆனா என்ன பியூட்டினா இவங்க 5 பேர் பிளேட்லயும் கோமாளிகளை வச்சு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லும் போது பெரிய விஷயம். சமையல் தெரியாம நீங்க பாட்டு அவங்க சொன்னதை செஞ்சீங்க பாருங்க. அவங்க சொன்னதை விட நல்லா வந்திருக்கு. எக்ஸலன்ட். நீங்க அதுக்காக ஒரு முடிவு எடுத்து வாரம் கோமாளியே சமைக்கிட்டோம். குக்குங்கெல்லாம் பக்கத்துல நின்று ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணிடாதீங்க. பையாஜி கேசே? இந்த காம்பினேஷன் சூப்பரா இருக்கு. கார்லிக் நான் வித் சிக்கன், இது அதோட அரோமா இன்னும் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. வெரி குட். தேங்க்யூ. எல்லாமே சூப்பராக இருக்கு. சல்யூட். தேங்க்யூ. அரே பையா, ஐ அம் த சிங். இந்த சாப்பாடை சாப்பிட்டு ஐ அம் டான்சிங். பட்டர் சிக்கன் வெரி வெரி சூப்பர். நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பட் வெரி வெரி சூப்பர், நல்லா இருக்கு. बटर चिकन और तंदूरी रोटी सुपरा है, फर्स्ट क्लास है. Okay, we'll wait for the results. Thank you. முக்கியமான தருணத்துக்கு வந்துட்டோம். ஸோ இந்த டிக்கெட் டு ஃபினாலே மெயின் டாஸ்க்கை பெஸ்ட்டாக பண்ணி அந்த டிக்கெட்டை வின் பண்ணக்கூடிய குக்கிங்க்கு எந்தெந்த டீம்ஸ்லாம் போக போறாங்க ஷெஃப்? 5 டீம்ல 3 டீம் செலக்ட் பண்ணிருக்கோம். அந்த 3 டீம்ல ஃபர்ஸ்ட் நம்ம கூப்பிட போறது சுஜித்ரா அண்ட் விசித்ரா. சுசித்ரா யாருப்பா? விசித்ரா அண்ட் மோனிஷா வாங்க. யார் சுசித்ரா? The next team is Shrishti and Pugal. The third team is Mime Gopi sir and GP Muthu. ஐயோ, இது அதிசயம். இந்த 3 முகத்துல தான் யாரோ ஒருத்தங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் ஆக போறாங்க. சோ அது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க நாங்க ரொம்ப ஈகரா காத்துட்டு இருக்கோம். அந்த டாஸ்க்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கூட ஜாயின் பண்ண நம்ம 2 கெஸ்ட்டுக்கும் தேங்க் பண்றதுக்கான நேரம். சோ கண்டிப்பா தேங்க்யூ so much for joining us today. இந்த கிச்சனை நேர்ல பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு? டிவில நீங்க நிறைய பார்த்திருக்கேன்னு சொல்லிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் நீங்க வந்த உடனே தான் தெரியுது. அவ்வளோ பாசிட்டிவிட்டி இருக்கு. எல்லாருமே சிரிச்ச முகமா இருக்காங்க. பிளஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரி ஒன் ஹூஸ் வாட்சிங் த ஷோ. எல்லாருமே அவங்க பெரிய ஃபேன்ஸ்.
தேங்க்யூ இந்த செட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமே தெரியுது எவ்வளோ பாசிட்டிவிட்டி இருக்குன்னு. ஸோ இவ்வளோ நேரமா அதே எனர்ஜி மெயின்டைன் பண்றது பெரிய விஷயம் தான். ஹேட்ஸ் ஆஃப் டு எவ்ரி ஒன். நீங்க சமைச்சது நான் சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ நல்லா இருக்கும்னு. சூப்பர் கலக்கிட்டீங்க. தேங்க்யூ சார். ஒன் நோ வேர்ட்ஸ் டு சே. இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடுற 2 பிளேயர்ஸை இங்கே வர வச்சு உங்களுக்கு நாங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்க முடிஞ்சதுன்னு சொல்லும்போது we are very very happy. ஒரு ப்ரௌட் ஃபீலிங். கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது நீங்கள் செஞ்சிருக்கீங்க. இவ்வளோ ஹம்பிளாக இருக்கீங்க, இவ்வளோ டவுன் டு அர்த்தாக இருக்கீங்க. இப்படியே இருங்க, சந்தோஷமா இருங்க. மேக் அஸ் ஃபீல் ப்ரௌட் ஆஃப் யூ ஆல்வேஸ். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ வருண். தேங்க்யூ மெகட். ஸ்டே பிளஸ்ட். கண்டிப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். ஷெஃப் டிக்கெட் டு ஃபினாலே. சோ என்ன மாதிரியான ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு ஷெஃப்? இந்த சேலஞ்ச் பாத்தீங்கன்னா ரொம்ப வைப்ரண்டான ஒரு சேலஞ்ச் இது. ஆஹா, ஒரு பொருள் இல்ல 2 பொருள் வச்சு. 2 பொருளா? அந்த பொருள் இதோ ஏதோ. இந்த சேலஞ்சோட பேர் வந்து லிக்விட் ஆர் சாலிட் சேலஞ்ச். வாவ். ஸோ லிக்விட்னா கிரேவிஸ் தனியாக இருக்கிற எல்லா பொருளுமே வந்து லிக்விடில் வந்துடும். ரைஸு, ரோட்டி, பிரெட்டு, புட்டிங்கு, பேக்டு டிஷ்ஷு இதெல்லாம் வந்து சாலிட்ஸில் வரும். இங்கே 2 டப்பா இருக்குது. இதில் ஒன்றுத்தில் வந்து லிக்விட்ஸ் இருக்குது, ஒன்றுத்தில் வந்து சாலிட்ஸ் இருக்குது. நீங்கள் 3 பேர் வந்து ஏதாவது ஒரு டப்பா ரேண்டமாக டச் பண்ண போகிறீங்க. நீங்கள் 3 பேர் ஒரே டப்பா டச் பண்ணலாம், இல்லை 2 1 whatever 1 1 1 அது மாதிரி சூஸ் பண்ணலாம். நீங்கள் சூஸ் பண்ணுற டப்பா இந்த கலருக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு அமைய போகிற டாஸ்க். சூஸ் பண்ண முடிச்ச பிறகு நாங்கள் இதை ஓப்பன் பண்ணி சொல்லுவோம் என்ன இருக்குது. 3 பேரும் சூஸ் பண்ணி முடிச்சப்பறம் நீங்கள் ரெட் ஆர் க்ரீன் உங்கள் கோமாளி கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணலாம். எதில் நான் வந்து லிக்விட் இருக்கும் சாலிட் இருக்கும் எப்படி நமக்கு தெரியும்? என்ன பண்ணலாம்? எனக்கு சாலிட் வேணும். இந்த கலர் கிரீன். ரெட்டோ கிரீன். ரெட் போலாம். ஒருவேளை கிரீன்ல இருக்குமோ? இன்னைக்கு வருமா? நம்ம என்ன வராலும் வராது. ஓகே டைம் அப். புகழ் ரெட் ஆர் கிரீன்? கிரீன். விசித்ரா கிரீன் சார். 2 பேரும் கிரீன். நீங்க ரெட். சரி, நீங்க கிரீன் சூஸ் பண்ணது என்ன நினைச்சு சூஸ் பண்ணீங்க? சாலிட் லிக்விட். சாலிட். நீங்க சாலிட் சார். சாலிட் நினைச்சு கிரீனை சூஸ் பண்ணீங்க. நீங்க அப்ப சாலிடுங்க. ஓகே ஓகே ரெடி. மைண்ட் கோபி எடுத்துக்கிறது லிக்விட், மத்த 2 பேரும் சாலிட். உங்களுக்கான டைம் 30 minutes. ஸோ அதுக்குள்ள ஒரு டிஷ் நீங்க பண்ண போறீங்க. திங்க் இட் ஓவர் ப்ராப்பர்லி அவுட் ஆஃப் த பாக்ஸ் அண்ட் கிவ் அஸ் குட் டிஷ். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் ஆக போறீங்க. ஸோ யோசிச்சு ஒரு நல்ல டிஷ்ஷா கொடுங்க. யுவர் 30 minutes டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். மக்களே, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இணைந்து எனக்கு தெரிஞ்சு இந்த குக்கு துக்கமால் 4 ஆரம்பிச்சதுலேருந்து இவ கூட மட்டும்தான் இருக்கிறேன் பேராயி. அது என்ன யாரோட விதின்னு தெரியல. என்ன தங்கம்? ஆமா. ஸோ வந்து இன்னைக்கு வந்து டிக்கெட் டு ஃபினாலே டிக்கெட்டை நான் வாங்கிக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம். என்ன தங்கம்? இன்னும் நல்லா இருக்கு. நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று. லிக்விடாக போகணும்னு நினைக்கல. நான் சிக்கனில் ஒரு நல்ல டிஷ் இருந்தேன், அது மாறிச்சு. பரவாயில்ல, இருப்பினும் செய்கிறோம். இத பாருங்க, தெரியாம உங்களுக்கு எடுத்து என்ன பிள்ளை நாங்க போவோம், இங்கேயே பாய வச்சு மல்லாக்க படுப்போம். வணக்கம்ண்ணா. என்னோட ஓன் ரெசிபி பண்ண போறேன். இது வந்து நான் வெளியில பார்த்துருக்கேன், பட் அதுல வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி என்னோட ஸ்டைல்ல பண்ண போறேன். அந்த விஷயத்துக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டமா? ஏய், அந்த விஷயத்துக்கு நீ சரிப்பட்டு வருவ. எதுக்கு நீங்க சொல்றீங்க? எதுக்கு நான் சொல்றேன்? ஏய், ஒரு நிமிஷம். இல்ல, உனக்காக நான் சப்போர்ட் பண்றேன். You 4 of us are not educated people. ஏய், யாரா பார்த்து எஜுகேட்டட்ல நீ? யாரு? எச்சிக்கல பாய். மா, உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும் என்ன விஷயத்துக்குன்னு. ஃபர்ஸ்ட் ஃபைனல்ஸா வர்றதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்ட தம்பி. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. ஆனா இந்த சீசன்ல நான் கத்துக்கிட்டது ஒண்ணுமா. என்னதுன்னு? நீ எந்த கொக்கோ கூட பெறணும், அண்ணே அவ்வளவுதானே, அண்ணே போச்சுனே, அண்ணே வேலைக்கு அப்படிலாம் சொல்ற. ஆனா ஃபைனல்ல பக்குவமா வந்துட்டு மேடமே மாவாட்ட விட்டுட்டு நீ ஜாலியா இருக்க. நல்ல விஷயம். என்னடா இது? இவங்க பாய்ஸ் கேங் சத்தியமா சரி, மொத்தமா என்ன பாய்ஸ் கேங்? அவ நீ என்ன வாய் திறந்து பேச மாட்டே? அது கேஸ் ஆஃப் பண்ணாம அங்கே ஓடிட்டே இருக்க. டிக்கெட் பின்னால போறோமா இல்ல? சொல்லி என்ன உயிர் வாங்குற நீ? மைமூன் பால் பொறுக்கி எடுத்து வா. என்னடா பால் பொறுக்கியா? டேய், பொறுக்கிலடா, பால் கொய்க்கி. பால் கொய்க்கியா? தூத்துக்குடி ஸ்லாங் அது. ஒருத்தன் இப்படிதான் சுட சுட பால் எடுத்துட்டு போயிட்டு மூஞ்சில ஊத்துறானா? டேய், சுட சுட பால் எடுத்துட்டு போயிட்டு ஆட்டோட காதுல ஊத்திட்டானா? தப்புன்டா, உங்க வாயில ஊத்திருக்கணும். சரியா? இவன் அடிபட்டே சாக போறான்டா. இன்னும் கொஞ்சம் பாயில் பண்ணலாம். பாயில் பண்ணிட்டு மிக்ஸில போட்டு நைஸ்லி I'll make a masala out of it. என்னடா இப்படி மூஞ்சி பண்ற? மாட்டிக்கிட்டு இட கீரி புள்ள. என்னடா ஆச்சு உனக்கு? சவா
இப்பவே கண்ணை கட்டுது. என்ன டிஷ்ஷு? அவைலபிள் வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல சார், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் மிக்ஸி எதுவும் யூஸ் பண்ணாமல் ராவா இடிச்சு பியூர் மசாலா வச்சு கல்லுப்பு போட்டு ஒரு பேம்பு ரைஸ் பண்ண போகிறோம் சார், ப்ரான்ஸ் வச்சு. என்ன டிஷ்ஷுன்னு தானே கேட்டீங்க, எப்படி உங்களை பிரமிக்க வைக்கிற மாதிரி இன்னும் வரல ஃபுல்லாக, சும்மா இரு. இன்னைக்கு அண்ணனை வந்து நான் சேவிக்கைக்குன்னு ஒரு ரொம்ப இதில் ஆசையில் செஞ்சுட்டு இருக்கேன். பால் முதல்ல கொதிச்சுட்டு ரெண்டாவது தண்ணி ஊற்றி மறுபடியும் கொதிக்க வைக்கேன். எதுக்குண்ணே இது? இவன் நம்ம டைம் பாஸுக்குன்னே வச்சிருக்கானோ. பாயிலிங் ஆகிட்டு விளையாட்டு கிடையாது. என்னது? எதுவுமே விளையாட்டு கிடையாதுடா. வந்து டேஸ்ட் பாருங்க. பைசா இல்லாம சாப்பிட வந்ததுக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்டா? என்னம்மா இதே தப்பாக ஊட்டி விட்டேன், வரம்பாட்டு போயிட்டாரு. அவருக்கு அந்த டேஸ்ட் அவருக்கு தெரியாதுடா. சரி கண்டென்ட் மில்க். கண்டென்ட் மில்கா? கண்டென்ட் மில்க் இல்லைங்க, கண்டென்ஸ் மில்கா தானே? ஆமா தம்பியா. வேறு ஆமா தம்பி, இல்லை தம்பி, வாங்க தம்பி, போங்க தம்பி, என்ன தம்பியா, எப்போ தம்பியா, இதை தவிர ஒரு வார்த்தையை புடுங்க முடியலையே. இவரெல்லாம் இந்த மாதிரி ஷோவில் வச்சிடக்கூடாது. விஜய் டிவியில் ஒரு வார்த்தை 1 லட்சம் ஷோ, ஒரு வார்த்தை தான் பேசுவாங்க. அந்த மாதிரி ஷோக்கு அனுப்பிச்சிருந்தீங்கன்னா Srishti, can I ask something while you're working? Yeah, please, why not? இந்த இடம் தான் தெரியல. நீங்க இந்த ஷோல வரும்பொழுது என்ன ஒரு மோட்டிவோட வந்தீங்க? 2 நாள் இருப்போமான்னு தாங்குவானு யோசிச்சா, ஆனா நின்னுட்டு உன்னை கேட்டாங்களா? அசிங்கப்பட்டான் ஆட்டோ. One of the bloody sweet asingam I have ever seen. சூப்பர் பா. ஆனா வெள்ள மனசு இந்த வெள்ள தோலுக்காரிக்கு புரியல. இந்த மாதிரி வேலை பண்ணுவாரு நாலு. The second asingam I have ever seen. Okay. மேடம் பட்டாணி தீயுது மேம், அது எங்க வைக்கணும்? மூஞ்சில வை. அப்படியே The third asingam I have ever seen. என்ன டார்ச்சர் பண்றா பாரா மச்சான். என்ன சொன்னாங்க? என்ன நல்லதா சொல்லிக்க போறா, வழக்கம் போல கழுவி ஊத்துறா. ஆனா தயவுசெய்து போடுறது எடிட்ல தயவுசெய்து முழுசா போடுங்க. என்கிட்ட பாதி பேர் கேட்குறாங்க, சுஷ்டி உங்களை அப்படி பேச சொன்னாங்களே என்னன்னு கேட்குறாங்க. அது பேசுறது நல்லா தான் இருக்கு. ஓப்பனா சொல்ல வேண்டியது, துப்பம் வந்தா நீங்க தப்பா புரிஞ்சுக்கீங்க மக்கள். ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்களே. இதை முழுசா போட்டுருங்க எடிட்டிங். ஏன்டி இப்படி என் உயிர் எடுக்கிறேன்? இதுக்கு மேலே நம்ம சாமி கும்பிடணும். முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. ஃபைனல் ஸ்டேஜ் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். Okay, the countdown starts. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஓகே, ரொம்ப ஆவலா இருக்கு இந்த டேஸ்டிங். ஏன்னா இன்னைக்கு இந்த நாள் வந்து ஒரு சாதாரண வீக், ஒரு ஸ்பெஷலான வீக்கா மாறி இருக்கு. இங்க இருக்க யாரோ ஒருத்தங்க டைரக்ட் ஃபைனலிஸ்டா இன்னைக்கு மாற போறாங்க. சோ அதுக்கான டேஸ்ட் வித்அவுட் எனி டிலே ஸ்டார்ட் பண்ணலாம். we're going to start the tasting with Srishti, புகழ், மைம் கோபியானா and ஜிபி முத்தண்ணா. வாங்க. சீக்கிரம் சாப்பிடுறீங்களா உருகிரும். சுஷ்டி அண்ட் புகழ் உங்க டிஷ் பேர் சொல்லுங்க. எடமாமே ஹம்மஸ். எடமாமா. எடமாமே ஹுமுஸ். எடுத்துறமாமே. ஹுமுஸ் ஆல்ரெடி கடிச்சிருக்கு. அதே லிக்விடா போடுறீங்க. சாலிட் அப்படினா எடுத்து போட்டோம்னா சாலிடா இருக்கணும். ஆக்சுவலி அந்த ஹமூஸ் வந்து blend நல்லா ஆயிருக்கு. But still the raw flavor has to go, no? But it is very good try. ஒரு ஹமூஸ் வந்து பீன்ஸ் வச்சு பண்ணிருக்கீங்க. Color is very good, taste good. But வந்து it's actually liquid formல வந்துருச்சு actually. But otherwise you tried very well. Good. உங்களுக்கு சொல்லுங்க. ஆர்டிஃபிஷியல் இருக்குப்பா. உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது வந்து லிக்விட். ஆமாப்பா. வாட் இஸ் த கன்ஃபியூஷன்? அப்பா லிக்விட் அப்படின்னா போரிங் கன்சிஸ்டன்சில இருக்கணுமா? ஆமாப்பா. இது போரிங் கன்சிஸ்டன்சில இருக்கா? சரி சார், இங்க பாருங்க, ஒரு ஐடியா பண்ணுவோம். அதை நாங்க மாத்திக்கிறோம். நாங்க சாலிடா இதை பண்ணிக்கிறோம். எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க ஐயா. ஆமா அப்படியே சார், அப்படி போய் நல்லா இருக்கு டீலிங். எஃபோர்ட் இஸ் வெரி குட். மேங்கோ பல்ப்பு, அதில் வந்து இளநீரில் வந்து மில்க் மேட் போட்டு அதை ட்ரை ஐஸ் ஊற்றி செட் பண்ணியிருக்கீங்க. ஆமாங்கப்பா. ப்ராசஸ் ஆஃப் குக்கிங் இஸ் குட், கரெக்ட். லிக்விடா அப்படின்னு சொல்லும்போது பெரிய கேள்விக்குறி. ட்ரை ஐஸ் நிறைய வச்சுட்டீங்க. தப்பு பண்ணிட்டேன், ஐஸில் வச்சிருக்கூடாது. பட் உங்கள் ஐடியா அண்ட் வியூஸ் ஆர் எக்ஸலண்ட். ஆக்சுவலி டேஸ்ட் இஸ் வெரி குட். நல்லா டேஸ்ட் நல்லா வந்திருக்கு. ஹேவ் அ கிரேட் குக், நோ ப்ராப்ளம். ஹமூஸ்ன்னு சொன்னால் இட் ஹேஸ் டு ஹேவ் சிக்பி, கொண்டக்கடலை. வெறும் இடமாமே மட்டும் போட்டிருக்கனால அது கொஞ்சம் லிக்விட் ஆயிடுச்சு. அந்த சாலிட் கன்சிஸ்டன்சி ஃபெயில் ஆயிடுச்சு. பட் டேஸ்ட் நல்லா இருக்கு, கலர் ரொம்ப நல்லா இருக்கு, வெரி க்ரீமி, இட்ஸ் நைஸ், நோ ப்ராப்ளம். டெக்ஸ்சர் இஸ் ராங். இது கூட நீங்கள் ட்ரை ஐஸில் வச்சுட்டு அதை சில் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். அது ஃப்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அகெயின் டெக்ஸ்சர் இஸ் கம்ப்ளீட்லி கான் ராங். டேஸ்ட் நல்லா இருக்கு, கலர் நல்லா இருக்கு, ப்ரெசன்டேஷன், ஐடியா, தாட் ப்ராசஸ் எல்லாமே நல்லா இருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கொடுத்துருக்கு வந்து சாலிட் ஆர் லிக்விட், அங்கேயே காலி. ஸோ 2 பேருக்குமே அன்ஃபார்ச்சுனேட்லி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னவோ அது போயிடுச்சு, டிஃபீட் ஆயிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட். ஓகே, தேங்க் யூ போத் டீம். ஓகே, டேஸ்டிங் நம்ம அடுத்து கூட போறது விசித்ரா மேம் அண்ட் மோனிஷா. ஒண்ணே இல்லைண்ணே.
இவங்களுக்கு திடீர்னு தனியாக ஊற்றுவாங்க. விசித்ரா உங்களோட டிஷ் பேர் சொல்லுங்க. சார் இட்ஸ் அ பேம்பூ ப்ரான்ஸ் பிரியாணிலேருந்து கொஞ்சம் இது இன்ஸ்பயர் பண்ணி பண்ணியிருக்கேன். பாரம்பரியம். 1 drop ஆஃப் ஆயில் கூட இல்லை சார் அதில். ஆயில் இல்லை. நோ. டேஸ்ட் நல்லா இருக்கு. ரைஸ் வெந்த விதம், தாட் ப்ராசஸ் ஆஃப் குக்கிங் இன் த பேம்பூ about 20% இஸ் வெரி குட். ப்ரான் மாத்திரம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி எடுத்திருந்தீங்கன்னா பீன் வெரி குட். ஆக்சுவலாக ஐடியா இஸ் வெரி குட். எக்ஸலண்ட் ஐடியா. ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ சார். இந்த வே இட் இஸ் பிரசன்ட் ரொம்ப அப்பிடைசிங்காக இருக்குது. அது ஒரு அந்த ரைஸ் அங்கங்கே மசாலாவில் பட்டிருக்கிறது, ரா ரைஸாக இருக்கிறது, அந்த ப்ரான் வந்து ரஸ்டிக்காக குக்காக இருக்கிற விதம், ட்ரீட்டிங் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த பேம்பூ ஷெல்லில் போட்டு நீங்கள் குக் பண்ணியிருக்கிற அந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் த இன்க்ரீடியன்ட் இஸ் வெரி நைஸ். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. வில் வெயிட் ஃபார் த ரிசல்ட்ஸ். அதாவது இந்த சீசன் 4ஓட ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யார் அந்த ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நேரம். ஸோ அந்த வாய்ப்பு இன்னைக்கு யாருக்கு கிடைக்க போகுது? One finalist going to straight away to the finals. மைம் கோபி உங்களுக்கு கிடைச்சது லிக்விட், நீங்க பண்ணது சாலிட். அண்ட் சிஸ்டி உங்களுக்கு கிடைச்சது சாலிட், நீங்க பண்ணது லிக்விட். உங்க ரெண்டு பேருக்கு என்ன பண்ணும், அவுட் ஆஃப் 10ல ஸ்ட்ரெயிட் அவே 3 மார்க் மைனஸ் பண்ணிட்டோம். ஷபத் சார், can we have the results please? எக்கை ரீக்ரியேட் பண்ண மாதிரி மேங்கோலையும் அந்த டெண்டர்காக்ல பண்ணது வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் எஃபர்ட். தோ இட் வாஸ் பிரசன்டட் as a solid, வாயில போடும்போது இட் வெண்ட் as a liquid. ஸோ அது மெல்ட் ஆகி அது லிக்விட் ஃபார்ம்ல போச்சு. ஸோ இட் வாஸ் வெரி குட். சுஷ்டி நீங்க ஹம்மஸ் ட்ரை பண்ணீங்க அந்த இடமாமையில. கன்சிஸ்டன்சி வந்து அது வராததுக்கு ரீசன் வந்து ஒரு இன்கிரீடியன்ட்டே நீங்க அதை யூஸ் பண்ணாதனால அந்த கன்சிஸ்டன்சி வரல. ஸோ டிக்கெட் ஃபினாலே போற அந்த வாய்ப்பை வந்து நீங்க இழக்கிறீங்க. யூ கேன் கம் திஸ் சைட். ஸோ பிட்வீன் விசித்ரா அண்ட் மைம் கோபி ரெண்டு பேருமே வந்து எக்ஸலன்ட் குக்கிங். கான்ஸ்டன்டா ரெண்டு பேருமே வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. வந்து புதுசா ட்ரை பண்ணி கொண்டு வந்து காட்டுறீங்க. இவங்க ரெண்டு பேர்ல இன்னைக்கு டிக்கெட் ஃபினாலேல யாராவது ஒருத்தர் வந்து டைரக்டா ஃபைனல்ஸ்க்கு போக போறீங்க. சீசன் 4 உடைய ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட், டாப் 5ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டா உள்ள போக போறது விசித்ரா. Wonderful cooking. Thank you, sir. Thank you so much. Vichuma, first finalist of Cook with Komali season 4. எப்படி இருக்கு? ஒரு இம்யூனிட்டி கூட நான் ஜெயிச்சதில்ல தெரியுமா? இது பயங்கரமான இம்யூனிட்டி ஆச்சு. ஸ்ட்ரெயிட்டா ஃபைனல் போயிடுச்சு. எப்பவுமே சொல்லுவாங்க இவ்வளவு கிட்ட போவாங்க, ஆனா போவேன் அப்புறம் அப்படியே பேக்ல வந்துருவேன். அப்படியே கிட்ட போவேன், பேக்ல வந்துருவேன். நெக்ஸ்ட் லெவலுக்கு போறது என்ன பண்றது இதே யோசிச்சு மேபி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் பட் லெட் மீ டு இட் a new one அப்படின்னு சொல்லி தான் சார் இது நான் பண்ணேன். Good, very good. Wonderful sir. மோனிஷா சீசன் 4 உடைய ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டா உள்ள அனுப்புற பெருமை மோனிஷாக்கு தான். மோனிஷா எவ்வளவு ஹாப்பியா இருக்கு மோனிஷா? அண்ணே ரொம்ப ஹாப்பியா இருக்குண்ணே, நினைச்சு கூட பார்க்கல. சரி அம்மா இம்யூனிட்டியே ஜெயிக்கல. நாங்க இதுதான் சரியான இம்யூனிட்டி. அடுத்த 4-5 வாரத்துக்கு குக்கிங் கிடையாது. கிராண்ட் இம்யூனிட்டி. ஹாப்பி சூப்பர் வெரி குட். டைரக்டா ஃபைனல்ஸ்ல போய் கலக்குங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம உங்களுக்காக நிறைய சர்ப்ரைஸ் ஸ்பெஷல் கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம ஷெஃப் ஆஃப் த வீக்குக்கு ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு. மலேகோ கிச்சன் ஃபாசெட் ஃப்ரம் கோலர். ஒரு யூனிக் கிளாசி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேப் ஸ்லீக் ஃபினிஷோட பண்ணிருக்காங்க. மலேகோல இருக்கிற ஸ்வீப் ஸ்ப்ரே கிச்சன் சர்ஃபேஸ்ல இருக்கிற கடினமான அழுக்க கூட குறைஞ்ச எஃபர்ட்ல க்ளீன் பண்ணிடும். இதுல இருக்கும் டெம்பரேச்சர் மெமரி நீங்க லாஸ்டா யூஸ் பண்ண டெம்பரேச்சர் செட்டிங்லயே ஆன் அண்ட் ஆஃப் வைக்க அலோவ் செய்யும். அது மட்டும் இல்லாம இந்த ப்ராடக்ட் 10 years வாரண்டியோட வருது. சங்கீதா மொபைல் ஆனிவர்சரி சேல்ஸை முன்னிட்டு ஷெஃப் ஆஃப் த வீக்குக்கு ஒரு மொபைல் ஃபோன் பரிசா தராங்க. விடியம் பையோ, உங்க விடியம் உங்க சாய்ஸ். உங்களுக்கு பிடிச்ச மிக்ஸியை உங்களுக்கு பிடிச்ச கலர்ல செலக்ட் பண்ணலாம். அப்புறம் அதோட மோட்டர், பவர், ஜார், ஹேண்டில், லிட் எல்லாமே உங்க சாய்ஸ் தான். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச பர்சனலைஸ் மெசேஜும் அதை பிரிண்ட் பண்ணி உங்க வீட்டுக்கே வந்துடும். அண்ட் வின் பண்ண குக்குக்கு சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் 5000 மதிப்புள்ள கிஃப்ட் ஹாம்பர். சூப்பரா விளையாடி வின் பண்ணி கொடுத்த கோமாலிக்கு பிரிஸ்மா லெகிங்ஸ் அண்ட் அன்வர் வழங்கும் 5000 மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர்.
அண்ட் வின் பண்ண குக்குக்கு இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டைல்ஸ் கலெக்ஷன் KAG டைல்ஸ் வழங்கும் 5000 மதிப்புள்ள கிஃப்ட் ஆம்பா. அண்ட் அது மட்டும் இல்லாம சிறப்பா வெல்ல கோமாளிக்கு மீடியம் மெட்டாலிக்கா பிரான்ஸ் வழங்கும் ஒரு மிக்சர் கிரைண்டர். ஓகே, இந்த டேல எல்லாரும் ஹாப்பி ஆகணுன்றதுக்காக இன்னும் சந்தோஷப்படுறதுக்காக GRB சைன் ஆஃப் பியூரிட்டி வழங்கும் கிஃப்ட் ஆம்பர் ஃபார் ஆல் தி குக்ஸ் அண்ட் கோமாளி. So இந்த ஹாப்பி நோட்டோட நாங்க கிளம்புறதுக்கான நேரம் வந்துச்சு. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு சூப்பரான எபிசோட்ல சந்திக்கிறேன். Bye from the whole team of Cook with Komali. இது விடியம் for the job cooking மற்றும் GRB நை வழங்கும் Cook with Komali season 4 powered by Shakti Masala Ranger product Gold Winner Kohler மற்றும் KAG tiles co-presented by Prisma Leggings and Underwear 710 waterproof life மற்றும் Sangeeta Mobiles.